Hi guys, good evening to all. Welcome to Bhupati Max. நான் உங்க கூகுள் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்கா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க. ஓகே. ரைட். இன்னைக்கு செஷன் சரிங்களா? இந்த யூடியூப் லைவ்ல நம்ம தரமான ஒரு எம்சிக்யூ தான் பார்க்க போறோங்க. சரிங்களா? அதாவது சயின்ஸ்ல ரொம்ப 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 அதாவது கெமிஸ்ட்ரியில ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னா மேட்டர் அண்ட் இட் ஸ்டேட் அண்ட் தென் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அதாவது பருப்பொருளும் அதன் நினைகளும் அண்ட் தென் அணு அமைப்பு. இந்த ரெண்டு டாபிக்ல இருந்துட்டு ஒரு 20 தரமான கொஷின்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் மக்கா. கொஷினுக்கு உண்டான ஆன்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. சரிங்களா? கொஞ்சம் இன்டராக்டிவ் செஷனா போகட்டும், அப்பதான் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க மக்கா. அதுக்கு உங்களுக்கு உடனே நான் ரிப்ளை பண்றேன். வாங்க மக்கா. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப தாறுமாறா தரமான கொஷினோட இன்னைக்கு கிளாஸ் இருக்க போகுது. 20 கொஷினுமே ஒர்த்தான கொஷின். சரிங்களா? இதே கொஷின் அப்படியே உங்களுக்கு எக்ஸாம்ல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அந்த அளவுக்கு தரமான கொஷின்ஸா நான் உங்களுக்கு வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க மக்கா, இன்னைக்கு செஷனுக்குள்ள போலாம். ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மக்கா. ஹூ டிஸ்கவர்ட் த நியூட்ரான்ஸ்? நியூட்ரான்களை கண்டுபிடித்தவர் யார்? ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. சரிங்களா? 4 பேர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இ கோல்ட்ஸ்டீன், செகண்ட் ஒன் ஜே ஜே தாம்சன், தேர்ட் ஆப்ஷன் ஜே சாட்விக், தட் மீன்ஸ் ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நீல்ஸ் போர். 4 பேர் இருக்காங்க மக்கா. யாரு மக்கா கண்டுபிடிச்சிருப்பா? நியூட்ரானை கண்டறிந்தவர் யார்? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க. யா, வெரி குட் வெரி குட். ரைட். நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் சாட்விக் மக்கா. ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டம் இருக்கு, ஒரு அணு இருக்கு அப்படின்னா அந்த அணுல என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும் மக்கா. ஓகேங்களா? அந்த நியூக்ளியஸ் சுத்தி ஆற்றல் மட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி செல், அதாவது ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது இருக்கும். அந்த எனர்ஜி செல்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி பேர் கொடுப்பாங்க அப்படின்னா கே எல் எம் என் அண்ட் தென் எக்ஸெட்ரா ஆர் 1 2 3 4 எக்ஸெட்ரா. இந்த மாதிரி அந்த எனர்ஜி செல் அதாவது ஆற்றல் மட்டத்துக்கு பேர் கொடுப்பாங்க மக்கா. அப்போ ஒரு அணுவை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அணுல சரிங்களா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான். சரிங்களா? அந்த எலக்ட்ரான் ஆனது எங்க இருக்கும் அப்படின்னா அந்த எனர்ஜி செல்ல, அதாவது ஆற்றல் மட்டம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுல எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா 2,8,8 எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? 2,8,8 அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 18 சம்திங் 32 இந்த மாதிரி ஆற்றல் மட்டம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுல கடைசியா இருக்கக்கூடிய அந்த செல் இருக்கு பாத்தீங்களா, பேலன்ஸ் செல், அதாவது அந்த எனர்ஜி செல்ல லாஸ்டா இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேலன்ஸ் செல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இணைதிறன் கூடு அப்படின்னு சொல்லுவாங்க மக்கா. இணைதிறன் கூடு. அப்ப இந்த இணைதிறன் கூட்டுல கடைசியா இருக்கக்கூடிய செல்ல தான், அந்த செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானத்தை இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப ஒரு அணுவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அணுவை சுற்றி என்ன சுத்தி வருது? எலக்ட்ரான்கள் ஒரு ஆர்பிட்டால் ஆற்றல் மட்டத்துல சுற்றி வருது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது அதாவது கே செல்ல 2 எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கும். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா எல் செல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்தம் 8 எலக்ட்ரான் இருக்கும் மக்கா. சரிங்களா? மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 8 எலக்ட்ரான்கள் இருக்கும். அடுத்து எம் செல்ல நான் ஒரே ஒரு எலக்ட்ரான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? எம் செல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் நான் கொடுக்குறேன். அப்ப டோட்டலா இந்த இடத்துல எத்தனை எலக்ட்ரான் கான்பிகர் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 எலக்ட்ரான். சரிங்களா? டோட்டலா இங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா 11 எலக்ட்ரான் இருக்கு. எப்படி கான்பிகர் ஆயிருக்கு? 2,8,1. அப்ப
அட்டாமிக் நம்பர் 11. சரிங்களா? அணு எண் 11 கொண்ட தனிமம் என்னங்க? அணு எண் 11 கொண்ட தனிமம் என்ன மக்கா? அணு எண் 11 கொண்ட தனிமம். யூர் ரைட், சோடியம் தான். சரிங்களா? அதோட மாஸ் நம்பர் அப்படின்றது எவ்வளவுனா 22.9 சம்திங் போடுவோம். தட் மீன்ஸ் இது அப்ராக்சிமேட்லா 23 அப்படின்னு சொல்லலாம் மக்கா. ஓகேங்களா? அப்போ ஒரு அணு அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல என்னென்ன இருக்கும்? அந்த அணுக்குள்ள உட்கரு இருக்கும். சரிங்களா? அதாவது இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியஸ், அதாவது உட்கரு. அந்த உட்கருல என்னென்ன கண்டெய்ன் ஆயிருக்கும் அப்படின்னா புரோட்டானும் நியூட்ரானும். அதாவது நியூக்ளியஸ் அப்படின்னா எதை கண்டெய்ன் பண்ணிருக்கும் அப்படின்னா புரோட்டான் அண்ட் தென் நியூட்ரான். சரிங்களா? அந்த புரோட்டான் என்ன சார்ஜ் கொண்டது? பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டது. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரானுக்கு வந்து சார்ஜ் கிடையாது, நில் சார்ஜ். சரிங்களா? இருந்தாலும் இந்த புரோட்டானையும் நியூட்ரானையும் ஒரு ஃபோர்ஸ் ஆனது பிணைத்து வைத்திருக்கும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்னன்னா யுகாவா ஃபோர்ஸ். சரிங்களா? இது எல்லாமே அதாவது ஒரே கொஸ்டின்ல கிட்டத்தட்ட 20 விதமான கேள்விகளுக்கு உண்டான பதில நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ரைட்டுங்களா? அப்ப இந்த புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் இடையில ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு, அதுதான் அந்த நியூக்ளியஸா கன்வெர்ட் பண்ணுது. அந்த ஈர்ப்பு விசைக்கு பேர் என்னன்னா யுகாவா ஃபோர்ஸ், யுகாவா விசை. ஓகேங்களா? அப்ப அந்த நியூக்ளியஸ்ல என்ன இருக்கு? புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. அப்ப இந்த புரோட்டான ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு, நியூட்ரான ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த புரோட்டான் அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜ், இது நில் சார்ஜ்னால இந்த நியூக்ளியஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கக்கூடிய இந்த புரோட்டானை சுத்தி, சரிங்களா, தட் மீன்ஸ் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம சூரியனை சுத்தி சூரிய குடும்பம், அதாவது நிலவாகட்டும், புதனாகட்டும், செவ்வாய், என்னது பூமி, இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி சுத்தி வருதோ, சரிங்களா, அந்த சூரிய குடும்பத்துல அதாவது பிளானட்ஸ் வந்துட்டு எப்படி அந்த இதை வந்துட்டு சன்னை வந்துட்டு சுத்தி வருதோ அதே மாதிரி இந்த நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்ஸ் வந்து அரவுண்ட் ரவுண்ட் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எதுல சுத்தி வரும் அப்படின்னா அந்த ஆர்பிட்டால்ஸ், தட் மீன்ஸ் என்னதுங்க, தட் மீன்ஸ் எனர்ஜி செல், சாரி, எனர்ஜி செல். தட் மீன்ஸ் அந்த எனர்ஜி செல்ல லாஸ்டா இருக்கக்கூடிய செல்ல வேலன்ஸ் செல், அதாவது இணைதிறன் கூடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இணைதிறன் கூடுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இணைதிறன் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா கெமிக்கல் காம்பினேஷன் அப்ப அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணியோ அல்லது மற்ற இதுல இருந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிட்டோ என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் கான்பிகரேஷனுக்கு. சரிங்களா? அப்போ ஒரு ஆட்டம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்ல புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கு, அந்த ரெண்டுக்கும் இடையில யுகாவா ஃபோர்ஸ் இருக்கு. அடுத்து அதை சுத்தி வந்துட்டு என்ன வருது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வருது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல 4 கான்செப்ட் நமக்கு வருது. சரிங்களா? ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரான், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ். சரிங்களா? அப்ப இந்த 4ஐயும் யாரு பவுண்ட் பண்ணிருப்பா? எந்த வருஷம் பவுண்ட் பண்ணிருப்பாங்க? சரிங்களா? அப்ப இந்த நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் சாட்விக், ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவர் தான் இந்த நியூட்ரானை வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பார் மக்கா. ஓகேங்களா? நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் யாரு? ஜேம்ஸ் சாட்விக். ஓகே, அப்ப எலக்ட்ரானை யாரு கண்டுபிடிச்சிருப்பா? அப்ப இந்த ஜே ஜே தாம்சன் அப்படின்றவர் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர். எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னா 1897ல எலக்ட்ரான ஜே ஜே தாம்சன் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா புரோட்டான வந்துட்டு பாத்தீங்கன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு. சரிங்களா? ரூதர்ஃபோர்ட்ல 2 பேர் இருப்பாங்க. சரிங்களா? எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு அவரோட ஒரு இதன் மூலமா, சரிங்களா, ஒரு விளைவை பயன்படுத்தி என்னது கோல்டன் ஃபாயில், சரிங்களா, தங்க சுருள் சோதனை அப்படின்ற ஒரு சோதனை மூலமா இந்த புரோட்டான் அப்படின்றது அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட அயான்ஸ் வந்துட்டு வெளிவருது, அது வந்து புரோட்டானா இருக்கும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1917ல அவர் சொல்லியிருப்பாரு. பட்
இவருக்கு முன்னாடியே கோல்ட்ஸ்டீன் அப்படின்றவர், சரிங்களா, எர்னஸ்ட் கோல்ட்ஸ்டீன் அப்படின்றவர் 1886லயே இந்த புரோட்டான் அப்படின்ற கான்செப்ட சொல்லியிருப்பாரு. சரிங்களா, எதை கண்டுபிடிச்சிருப்பாரு? புரோட்டான் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதாவது புரோட்டான் அப்படின்ற பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு அயான் இருக்கு அப்படின்றத கோல்ட்ஸ்டீன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா 1886ல சொல்லியிருப்பாரு. பட் அது புரோட்டான் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு அயான் இருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அது புரோட்டான் தான் அப்படின்ட்டு 1917ல என்எஸ் ரூதர்ஃபோர்டு வந்துட்டு கண்டுபிடிச்சு அதுக்கு பேர் கொடுத்திருப்பாரு. பட் இருந்தாலும் அந்த புரோட்டான ஃபர்ஸ்ட் யார் ஐடென்டிஃபை பண்ணாங்களோ அவங்க தான் கண்டுபிடிச்சவங்கன்னு அர்த்தம். 1886ல கோல்ட்ஸ்டீன் கண்டுபிடிச்சிருப்பாரு. சரிங்களா, அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா சாட்விக் என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா நியூட்ரான். சரிங்களா, அந்த நியூட்ரானுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜும் இல்ல, அது நில் சார்ஜ். சரிங்களா, அதனால எந்த ஒரு காந்த புலத்தாலையும் விலகல் அடையாது அப்படின்ற மாதிரியான அந்த கான்செப்ட் எல்லாம் கொடுத்திருப்பாரு. அப்ப அதை கண்டுபிடிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக். எந்த வருஷம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா 1932ல சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியஸ் அப்படின்னு ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா, நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ உட்கரு ரெண்டு விதமான நியூக்ளியஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்டாமிக் நியூக்ளியஸ் இது, இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா செல் நியூக்ளியஸ். சரிங்களா, அதாவது ஆஹ், இது வந்து அணுக்கரு, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா செல்லோட உட்கரு. சரிங்களா, இது உட்கரு, இது அணுக்கரு. அப்ப இந்த அணுக்கருவை கண்டுபிடிச்சவர் யாருன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். சரிங்களா, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு. எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு தான் இந்த அணுக்கருவை கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்களா, எந்த ஆண்டு அப்படின்னா 1911லயே. ஒரு அணு அப்படின்னு இருக்குதுன்னா அந்த போர்டோட அணுக்கொள்கையில 1911ல அதுல உள்ள உட்கரு இருக்கு. சரிங்களா, அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பார். சரி, இந்த செல் நியூக்ளியஸை யார் கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னா ராபர்ட் பிரவுன் அப்படின்ற ஒரு பாட்டனிஸ்ட். சரிங்களா, ராபர்ட் பிரவுன். இவர் எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னா 1831லயே. சரிங்களா, இந்த அணு, அதாவது ஒரு செல் ஹியூமன் பாடியிலயோ இல்ல பிளான்ட்லயோ இருக்க ஒரு செல்லுல ஒரு உட்கருன்றது ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது. அதுதான் ஒரு என்னதுங்க முக்கியமான ஒரு அமைப்பு அந்த செல்லுல அப்படின்றத ராபர்ட் பிரவுன் அப்படின்றவர் 1831ல. ஓகேங்களா, சரி சார், இவ்வளோ டேட்டாஸ் நீங்க கொடுத்துட்டீங்க, இது எல்லாம் எப்படி சார் நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த நீல்ஸ் போர்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை பத்தியும் பார்த்துருவோம். சரிங்களா, இந்த நீல்ஸ் போர் அப்படின்றது வந்து அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு அட்டாமிக் மாடலை கொடுத்திருப்பாரு, அதாவது போர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த போர் மாடல்ல அனதர் நேம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிளானட்டரி மாடல். தட் மீன்ஸ், அதாவது எப்படி சூரிய குடும்பத்துல சூரியனை சுத்தி கோள்கள் எல்லாம் சுத்தி வருதோ அதே மாதிரி அணுக்கருவை சுத்தி, சரிங்களா, எலக்ட்ரான்கள் வந்து சுத்தி வருது அப்படின்ற அந்த தத்துவத்தை கொடுத்தவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீல்ஸ் போர். சரிங்களா, இவர் எந்த வருஷம் சொல்லியிருப்பார் அப்படின்னா 1913ல இந்த போரின் மாதிரியை கண்டுபிடிச்சிருப்பார். இந்த 1913ல கண்டுபிடிச்சிருப்பாரு. நோபல் பிரைஸ் இதுக்காக எப்ப வாங்கியிருப்பார் அப்படின்னா 1922ல. 1922ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா, ஓகே. இதுல இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஹிடனான நிறைய கான்செப்ட நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த இடத்துல ஒரு ஷார்ட் ட்ரிக் நான் சொல்றேன். சரிங்களா, அப்ப கோல்ட்ஸ்டீன் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? புரோட்டான். நம்ம எல்லாத்துக்குமே புரோட்டா ரொம்ப 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 பிடிக்கும். புரோட்டா பிடிக்காதவங்க யாருமே இல்ல மக்கா. யாரால இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, அந்த புரோட்டாவை கோல்டன் கலர்ல நல்லா சாப்பிட்டா பொரிச்சு நம்ம கையில கொடுத்தாங்க அப்படின்னா எவ்வளவு வேணாலும் நம்ம சாப்பிட்டுட்டே. ஓகேங்களா,
புரோட்டாவை நம்ம கையில கொடுத்தாங்கன்னா எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுட்டே இருப்போம் மொத்தம். அப்ப அந்த புரோட்டா கோல்டன் கலர்ல இருந்தாதான் டேஸ்ட் அதிகமா இருக்கும். அப்ப புரோட்டானாவே உங்களுக்கு கோல்டன் கலர் ஞாபகம் வரும். அப்ப கோல்டு ஸ்டீம். ஓகேங்களா? புரோட்டானாவே கோல்டன் கலர் ஞாபகம் வரும். சரிங்களா? அதை கண்டுபிடிச்சவர் யாரு? ஐகன் கோல்டுஸ்டீன். இவரோட முழு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐகன். சரிங்களா? ஐகன் கோல்டுஸ்டீன். முன்னாடி எர்னஸ்ட்னு சொல்லியிருப்பேன், சாரி, ஐகன் கோல்டுஸ்டீன். சரிங்களா? இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு போலந்து நாட்டை சேர்ந்தவர், ஒரு பிசிஸ்ட். சரிங்களா? அதாவது போலந்துல பிறந்திருப்பாரு, பட் ஜெர்மனியில போய் செட்டில் ஆயிருப்பார். சரிங்களா? ஒரு ஜெர்மன் பிசிஸ்ட். சரிங்களா? ஜெர்மன் physics. ஓகேங்களா? ஐகன் கோல்டுஸ்டீன். அப்ப புரோட்டானாவே கோல்டன் கலர்ல இருக்கும். அப்ப வந்துட்டு என்னதுங்க, கோல்டன் கலர் அப்படின்னாவே புரோட்டா, புரோட்டானா கோல்டுஸ்டீன் ஞாபகம். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான். எலக்ட்ரான்னா எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதாவது டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இதுல ஒரு பெஸ்டான ஒரு கம்பெனி ஒண்ணு இருந்தது ஸ்டார்டிங்ல. என்ன கம்பெனி? தாம்சன் கம்பெனி. சரிங்களா? தாம்சன். ஓகேங்களா? அப்ப அந்த தாம்சன் அப்படின்னா என்னது ஞாபகம் வரணும்? எலக்ட்ரானிக்ஸ். அப்ப எலக்ட்ரான். எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன? கரண்ட்ல, அதாவது இந்த மின்சாரத்துல இயங்கக்கூடிய பொருளை தான் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மின்சாரம் அப்படின்னா என்னது? எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுறதுனால தான் அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. சரிங்களா? அப்ப எலக்ட்ரான் அப்படின்னா தாம்சன் அப்படின்ற பிராண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஜே ஜே தாம்சன், அத நீங்க ஞாபகம். ஓகேங்களா? இந்த தாம்சன் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் பிசிஸ்ட், அதாவது இங்கிலாந்தை சேர்ந்தவர். இங்கிலீஷ் பிசிஸ்ட். ஓகேங்களா? இவரோட முழு பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் ஜான். ஜோசப் ஜான் தாம்சன். ரைட்டுங்களா? அப்ப எலக்ட்ரானிக்ஸ், அதாவது மின்சாதன பொருட்கள் வந்து தாம்சன் அப்படின்ற பிராண்ட் முன்னாடி ஃபேமஸா இருந்தது. அதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எலக்ட்ரானிக் கண்டறிவது தாம்சன். அடுத்தது சாட்விக். நியூட்ரான். நியூட்ரான் தமிழ் எழுதுனா நியூட்ரான். ஓகேங்களா? அப்ப நியூ, நியூனா என்னது? புதுசு. அப்ப புதுசா ஒரு காரை வாங்கினாலும் சரி, இல்ல ஒரு பைக் வாங்கினாலும் சரி, ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி, நமக்கு அத கார் பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கோ இல்ல வீட்டை ஓபன் பண்றதுக்கோ நமக்கு என்ன வேணும்? சாவி வேணும். சரிங்களா? என்ன வேணும்? சாவி வேணும். இப்ப சாவினா சாட்விக் ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? ஓகே, ரைட். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா உட்கரு. உட்கருக்கு வந்து ரூதர் ஃபோர்டு. ரெண்டு ரூதர் ஃபோர்டு இருக்காங்க. ஒன்னு வந்து எர்னஸ்ட் ரூதர் ஃபோர்டு, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டேனியல் ரூதர் ஃபோர்டுன்னு ஒருத்தர் இருக்காரு. டேனியல் ரூதர் ஃபோர்டுன்னு இருக்காரு. அவரு வேற மக்கா. சரிங்களா? டேனியல் ரூதர் ஃபோர்டுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா நைட்ரஜனை கண்டுபிடிச்சிருப்பாரு. சரிங்களா? இந்த டேனியல் ரூதர் ஃபோர்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா நைட்ரஜனை ஐசோலேட் பண்ணிருப்பாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1772ல நைட்ரஜனை ஐசோலேட் பண்ணிருப்பார், பிரிச்சு எடுத்திருப்பார். அப்ப அந்த டேனியல் ரூதர் ஃபோர்டு வேற, எர்னஸ்ட் ரூதர் ஃபோர்டு வேற. எர்னஸ்ட் ரூதர் ஃபோர்டு தான் அணுக்கரு, அதாவது அணுவுல ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, உட்கரு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்ப இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? அந்த அணுக்கருவானது எங்க இருக்கு? சென்ட்ரல் இருக்கு. அப்ப நீங்க ஏரோப்ளேன்லயோ இல்ல ட்ரெயின்லயோ போகணும்னா ட்ரெயினுக்கு உள்ள போய் உட்கார்ந்தாதான் போர்டு ஆக முடியும். போர்டிங். போர்டிங்னா என்ன? உள்ள போய் உட்காரணும், அப்பதான் போர்டு ஆக முடியும். அப்ப போர்டு.
அப்ப போர்டு ஆயிட்டீங்கன்னா உள்ள போய் உட்கார்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த அணுவுக்கு உள்ள என்ன இருக்கும்? அணுக்கரு, உட்கரு. அவ்வளவுதான். அப்ப உட்கருவை கண்டுபிடிச்சவர் யாரு? எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். சரிங்களா? எர்னஸ்ட். அந்த இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம்? நீங்க மணி ஏர்ன் பண்ணீங்கன்னா தான் ஏரோப்ளேன்லயும் சரி, பிளைட்லயும் சரி, ட்ரெயின்லயும் சரி, நீங்க என்ன பண்ண முடியும்? மணி ஏர்ன் பண்ணி அதை வச்சு டிக்கெட் வாங்கி தான் போர்டு ஆக முடியும். அப்ப உள்ள போக முடியும். உள்ள என்ன இருக்கும்? உட்கரு. அப்ப எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். சரிங்களா? அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ற பாருங்க, எலக்ட்ரானிக் ஃபவுண்ட் பண்ணவங்க ஜே ஜே தாம்சன். தாம்சன் அப்படின்ற எலக்ட்ரானிக் நிறுவனம் ஃபேமஸா இருந்துச்சு. அதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஜே ஜே தாம்சன் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து புரோட்டான் வந்து, புரோட்டா வந்து கோல்டன் கலர்ல இருக்கும். அப்ப புரோட்டானை கண்டுபிடித்தவர் கோல்டுஸ்டீன். அடுத்தது நியூட்ரான். நியூ, புதுசா ஒரு வீடோ இல்ல காரோ பைக்கோ வாங்கினா நமக்கு சாவி வேணும். அப்ப சாட்விக், ஜேம்ஸ் சாட்விக். ஓகேங்களா? இந்த ஜேம்ஸ் சாட்விக் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரும் ஒரு இங்கிலீஷ் பிசிஸ்ட் தான். சரிங்களா? இவரும் ஒரு இங்கிலீஷ் பிசிஸ்ட் தான். அதாவது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? இவர் வந்துட்டு என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காரு? நியூட்ரானை கண்டுபிடித்தார். ஓகேவா மக்கா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே கிட்டத்தட்ட ஒரு 20-25 கேள்விக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷனை நம்ம பார்த்துட்டோம். ரைட்டுங்களா? Right. இந்த இடத்துல பாருங்க, போர்ஸ் அட்டாமிக் மாடல். ரைட்டுங்களா? இது எப்படி இருக்கு? அணு, இந்த அணு மாதிரியை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கோள்களை போல இருக்கக்கூடிய, அதாவது அந்த ஷேப்ல எப்படி சூரியனை சுத்தி இந்த ஆற்றல் மட்டம் இருக்கு பாத்தீங்களா, KLMN. நான் அந்த அனோட்டேஷன் கொடுத்தனால உங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் சம் விசிபிலிட்டி இல்ல. சரிங்களா? அதனால இந்த செல்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனர்ஜி செல்ல KLMN அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். அடுத்து உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ். சரிங்களா? நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, ஏன்னா அதுல புரோட்டான் இருக்கு. அந்த அதுல இருக்கக்கூடிய நியூட்ரான் நில் சார்ஜ்ன்றனால அந்த அதாவது நியூக்ளியஸ் வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜா தான் இருக்கும். அதை சுத்தியும் அந்த கோள்கள் எப்படி சூரியனை சுத்தி வருதோ அதே மாதிரி ஆற்றல் மட்டத்துல 1 2 3 4 நம்ம நேம் கொடுக்கலாம், இல்லைன்னா KLMN அப்படின்னு கொடுக்கலாம். அதுல என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு சுத்தி வருது அப்படின்னு சொன்னவர் யாரு? இந்த போர். ஓகேங்களா? இதனால இதோட அட்டாமிக் மாடலை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிளானட்டரி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து செகண்ட் ஒன், செகண்ட் கொஸ்டின் பாருங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் த எல் செல். என்ன ஆன்சர் மக்கா? எது வருங்க ஆன்சர்? ஆன்சர் என்ன வருங்க? வாட் இஸ் த ஆன்சர்? ஓகே. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் த எல் செல் இஸ், எல் கூட்டில் இருக்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. யா, அப்சல்யூட்லி. ஆப்ஷன் பி 8 இஸ் த கரெக்ட் ஆன்சர் மக்கா. சரிங்களா? அப்ப மொத்தம் எத்தனை ஆற்றல் மட்டம் இருந்துச்சு? 4 ஆற்றல் மட்டம். KLMN எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குங்களா? இப்ப இந்த ஆற்றல் மட்டத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களோட அதிகபட்ச எண்ணிக்கையை தான் நம்ம இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. சிம்பிளான ஒரே ஃபார்முலா தான் மக்கா. 2n² அப்படின்ற ஒரே ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க. 2n². அப்ப K 1வது ஆற்றல் மட்டம், L வந்து 2வது ஆற்றல் மட்டம், M வந்து 3வது ஆற்றல் மட்டம், N வந்து 4வது ஆற்றல் மட்டம், அண்ட் சோ ஆன். அப்ப Nக்கு பதிலா K ஆற்றல் மட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை எனக்கு வேணும் அப்படின்னா Nக்கு பதிலா 1 ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப Kல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா 2 இன்டூ 1² என்ன வந்துருங்க? 2. L ஆற்றல் மட்டத்தில் என்ன இருக்கும்? 2 இன்டூ 2². அப்ப 2 இன்ட்டு 4 8 எலக்ட்ரான்கள் இருக்கும். அதே M ஆற்றல் மட்டத்தில் என்ன இருக்கும்? 2 இன்டூ 3². அப்ப இது என்ன வந்துடும்? 2 இன்டூ 9, 3² 9, 18 எலக்ட்ரான்ஸ்கள் இருக்கும்.
அதே மாதிரி n ஆற்றல் மட்டத்துல 2 இன்ட்டு 4 ஸ்கொயர், அப்ப 2 இன்ட்டு 16 இஸ் ஈக்குவல் டு 32 எலக்ட்ரான் இருக்கும். அப்ப k ஆற்றல் மட்டமாகட்டும், L ஆற்றல் மட்டமாகட்டும், m ஆற்றல் மட்டமாகட்டும், n ஆற்றல் மட்டமாகட்டும், இன்கேஸ் O அப்படின்ற ஒரு ஆற்றல் மட்டம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க, என்னக்கு பதிலா 5 ரீப்ளேஸ் பண்ணி, சரிங்களா, 2 இன்ட்டு 5 ஸ்கொயர் 50 எலக்ட்ரான்ஸ்கள் மேக்சிமம் அதுக்குள்ள இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் மக்கா. வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் இது. ரொம்ப சிம்பிளா 2n ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா வச்சு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா மக்கா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதுதான் இப்ப இந்த இடத்துல ஆற்றல் மட்டம். இப்ப இந்த இடத்துல பேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் செல். இந்த இடத்துல ஆற்றல் மட்டம்னா இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா முதல் ஆற்றல் மட்டம் கே செல், இது எல் செல், இது எம் செல். அப்ப கே செல்ல அதிகபட்சமா 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். எல் செல்ல வந்துட்டு 8 எலக்ட்ரான் இருக்கலாம், எம் செல்ல வந்துட்டு 18 இருக்கலாம், என் செல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 32 எலக்ட்ரான்கள் அதிகபட்சமா இருக்கலாம். அப்ப இதுல பேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா இது சோடியம் அணுவை நான் கொடுத்துருக்கேன். இந்த சோடியம் அணுவோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 11, மாஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 23, அதாவது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 22.99 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த மாஸ் நம்பர் அப்படின்றது இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். மாஸ் நம்பர் அப்படின்றது நிறை எண். எது எது சேர்ந்தது அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். சரிங்களா, அதாவது அந்த அணுவோட உட்கருவுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களோட எண்ணிக்கையே அதோட நிறை எண் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அணு எண் அப்படின்னா அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் அணு எண் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். சரிங்களா, என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோமக்கா, ஒரு அணுவை நீங்க எடுத்துட்டீங்க, ஒரு தனிமத்தோட அணுவை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா smallest particle of an element is the atom. சரிங்களா, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற டாபிக்ல தெளிவா உங்களுக்கு நான் நடத்திருப்பேன். அப்ப அதுல இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர் அணு எண் அப்படின்றது என்னன்னா அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையோ அல்லது புரோட்டான்களோட எண்ணிக்கையோ தான் அதோட அணு எண் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த அணுவுல இருக்கக்கூடிய புரோட்டான்ஸோட கவுண்ட்டும் சரி எலக்ட்ரான்ஸோட கவுண்ட்டும் சரி என்னதுங்க ஈக்குவலா தான் எப்பவுமே இருக்கும். அப்ப அது மாஸ் நம்பரை டிசைட் பண்றது அதுல இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸ் தான். சரிங்களா, அந்த புரோட்டான்ஸோட நியூட்ரான்ஸோட கவுண்ட் ஆட் பண்ணும்போது அந்த டிஃபரன்ஸ் ஆனது எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அந்த புரோட்டானோட நியூட்ரான் சேரும் போது அதுக்கு மாஸ் நம்பர் கிரியேட் ஆகுது. சரிங்களா, அப்ப அட்டாமிக் நம்பர் அப்படின்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், மாஸ் நம்பர் அப்படின்றது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப். சரிங்களா, அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தனிமத்திலையும் சரிங்களா நியூட்ரான் இல்லாத ஒரே ஒரு தனிமம் என்னன்னா ஹைட்ரஜன். சரிங்களா, இந்த ஹைட்ரஜன் அனதர் நேம்ல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா புரோட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஏன் புரோட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த ஹைட்ரஜனோட உட்கருவுல அணுக்கருல ஒன்லி புரோட்டான் மட்டும்தான் இருக்கும், நியூட்ரான் இருக்காது. அதாவது ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் சேம் தான், ஒண்ணு தான். அதனால ஹைட்ரஜனுக்கு மட்டும்தான் என்ன கிடையாது, நியூட்ரான் கிடையாது. ஹைட்ரஜனை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து தனிமங்களுக்கும் நியூட்ரான் இருக்கு மக்கா. சரிங்களா, ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல பேலன்ஸ், அதாவது அதோட செல்லுல சரிங்களா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சாரி அந்த எனர்ஜி செல் ஆர் ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டா சிம்பிளா நீங்க இந்த 2n ஸ்கொயர் ஃபார்முலாவை பேஸ் பண்ணிட்டு நீங்க போட்டுடலாம். ஓகேங்களா. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. the mass number of an atom is defined as the sum of the total number of dash present in the nucleus of that atom. இதுக்குண்டான ஆன்சரை முன்னாடியே கொடுத்துட்ட மக்கா. நிறை எண் என்பது அந்த அணுவின் கருவில் உள்ள டேஸின் மொத்த எண்ணிக்கையின் கூட்டுத்தொகையாக வரையறுக்கப்படுகிறது அப்படின்றாங்க. நிறை எண் என்ன மக்கா? வாட் இஸ் த மாஸ் நம்பர் ஆஃப் an atom? யா, யூ ஆர் கரெக்ட். அதுல இருக்கக்கூடிய
உட்கரில் இருக்கக்கூடிய புரோட்டான் அண்ட் நியூட்ரான். சரிங்களா? புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இந்த ரெண்டோட கவுண்ட் தான், ரெண்டோட டோட்டல் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மாஸ் நம்பர் அப்படின்னு. ஓகேவாங்கக்கா? ரைட். அப்ப என்னைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் ரெண்டோட கவுண்ட்டும் ஈக்குவலா இருக்கும். எலக்ட்ரானையும் புரோட்டானையும் டோட்டல் பண்ணி மாஸ் நம்பர்னு சொல்லிட மாட்டோம். அந்த மாஸ் நம்பர் அப்படின்றது உட்கருவோட கனம், அதுல இருக்கக்கூடிய அணுக்கருவோட வெயிட்டை தான், மாசை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப அந்த மாஸ் நம்பர் கொடுக்கக்கூடியது அதுல இருக்கக்கூடிய புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ரெண்டும் சேர்ந்துதான் மாஸ் நம்பர் கொடுக்குது. ரைட்டுங்களா? அப்ப இந்த புரோட்டானையும் நியூட்ரானையும் ஒரு விசையானது கட்டி வச்சிருக்கு, பிணைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கு. அந்த விசைக்கு பேர் என்ன? யுகாவா போர்ஸ். அதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு, அந்த ஈர்ப்பு விசைக்கு என்னது? யுகாவா விசை அப்படின்னு பேர். அதாவது யுகாவா அப்படின்றவர் புரோட்டான்ஸ்க்கும் நியூட்ரான்ஸ்க்கும் இடையில ஒரு விசையானது இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பார். அதனால அவரோட நேம்ல இந்த யுகாவா விசை அப்படின்றத கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் கால்டு பேலன்ஸ் எலக்ட்ரான்? இதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் முன்னாடியே கொடுத்துறோம் மக்கா. பின்வருவனவற்றில் எவை இணைதிறன் எலக்ட்ரான்கள் என்று அழைக்கப்படுகின்றன? ஃபோர்த் கொஸ்டின். த எலக்ட்ரான் விச் ஆர் பிரசன்ட் இன்சைட் த நியூக்ளியஸ். என்னைக்குமே நியூக்ளியஸ்க்குள்ள எலக்ட்ரான் இருக்கவே இருக்காது. அணுக்கருவின் உள்ளே இருக்கும் எலக்ட்ரான் இது தப்பு. ஓகேங்களா? த எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் த அவுட்டர் மோஸ்ட் செல் ஆஃப் அன் ஆட்டம். ஒரு அணுவின் வெளிப்புற சுற்றுப்பாதையில் இருக்கும் எலக்ட்ரான்கள். அப்ப இதுதான் கரெக்ட். ஏற்கனவே சொன்னீங்களா? அது அதோட எனர்ஜி செல்ல லாஸ்டா இருக்கக்கூடிய செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒண்ணு அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், அந்த வேலன்ஸ் செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் லோஸ் ஆகியோ, அதாவது இழக்கப்பட்டோ, அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்டம்ல இருந்து அணுவுல இருந்து ஏற்கப்பட்டோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு முழுமையான எலக்ட்ரான் அமைப்பை பெறும். அதற்கு பெயர் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான், இணைதிறன் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா மக்கா? கிளியர் தானங்க? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க மக்கா. அப்ப இந்த சி ஆப்ஷன் எல்லாம் நமக்கு தேவையான ஆப்ஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா மத்த ஆப்ஷன் பார்க்க தேவையில்ல. இருந்தாலும் பாருங்க, இந்த எலக்ட்ரான்ஸ் விச் ஹேவ் நோ எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரானுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் இல்லையா? ஐயோ கடவுளே! எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்றது எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகிறதுனாலதான் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆனது உருவாகும். அப்ப அது தவறு. The electrons present in the innermost cell of an atom. innermost cell of an atom எப்பவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 2 எலக்ட்ரான் தான். சரிங்களா? இன்னர்மோஸ்ட் செல்ல. பட் அது வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம் மாட்டோம். அது வந்து எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து பாத்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இன்னர் மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து எனர்ஜி செல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பட் அவுட்டர் மோஸ்ட் செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்ப ஆப்ஷன் டியும் தவறு மக்கா. அடுத்த கொஸ்டின் ஃபிஃப்த் ஒன் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சயின்டிஸ்ட் பெர்ஃபார்ம்ட் த கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்? இதையும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பின்வரும் விஞ்ஞானிகளில் யார் தங்கப்படலம் பரிசோதனையை மேற்கொண்டார்? தங்கப்படலம் பரிசோதனை யார் மேற்கொண்டார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஜே தாம்சன், ஆப்ஷன் பி எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட், ஆப்ஷன் சி டால்டன், ஆப்ஷன் டி கிளவுட் பெர்தோலெட். கிளவுட் பெர்தோலெட் அப்படின்றவர். சரிங்களா? 4 ஆப்ஷன் இருக்கு. யாரு மக்கா? யாரு கண்டுபிடிச்சிருப்பாங்க? கோல்டன் ஃபாயில் டெஸ்ட யார் வந்து பண்ணிருப்பார்? எஸ், யூ ஆர் கரெக்ட். ஆப்ஷன் பி எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு தான் இந்த கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருப்பாரு. எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1909 ஆண்டு. யாரோட சேர்த்து? சரி, இது வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த கோல்டன் ஃபாயில் டெஸ்ட பண்ணும்போது அதுல இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இவங்களோட ஸ்டூடெண்டான ஹான்ஸ் கெய்ஜர் அண்ட் எர்னஸ்ட் மார்ஸ்டன் இவங்களோட சேர்ந்து இந்த கோல்டன் ஃபாயில் டெஸ்ட் வந்துட்டு பண்ணிருப்பாரு.
இத பண்ணி முடிச்சு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அதுல வந்துட்டு சார்ஜ் பாசிட்டிவ்லி சார்ஜ் கொண்ட அந்த நெகட்டிவ்லி சார்ஜ் கொண்ட பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பார். அதுதான் இவர் தான் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு. இவர் கொடுத்த கோல்டன் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது இதுதான். சரிங்களா? ஒரு பீம்ல வச்சுட்டு ஒரு ரே ஆல்பா ரேவை உருவாக்கக்கூடிய ஒரு பீம்ல வச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா மிக அதிக என்னது பவர் கொண்ட ஆல்பா ரேஸ வந்துட்டு அந்த தங்க தகட்டு மேல என்ன பண்றாரு அப்படின்னா செலுத்துறாருங்க. அப்படி செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் டிராவல் த்ரூ த ஃபாயில் அன்டிஃப்ளெக்டட். சரிங்களா? நிறைய ஆல்பா ரேஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதிகமா விளக்கம் அடியாம என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சமா லைட்டா ஸ்லைட்லி டிஃப்ளெக்ட் மட்டும் ஆகிட்டு அப்படியே போகுது. போகி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இதுல இருக்கக்கூடிய டிடெக்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிடெக்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லைட் மாதிரி ஒரு எமிஷனை வந்துட்டு கொடுக்கும். அதுல போயிட்டு படுது. அதுல பாத்தீங்கன்னா சம் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் டிஃப்ளெக்டட் பை ஸ்மால் ஆங்கிள்ஸ். சரிங்களா? பி பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ஒரு 45 டிகிரி ஒரு 40 டிகிரி அப்படின்ற மாதிரி ஸ்மால் ஆங்கிள்ஸ்ல என்ன பண்ணுது டிஃப்ளெக்ட் பண்ணுது. அடுத்து ஆப்ஷன் சில இருக்கக்கூடியது அக்காசனலி, அதாவது எதிர்பாராத விதமாக ஒரே ஒரு ஆல்பா பார்ட்டிகல். சரிங்களா? an ஆல்பா பார்ட்டிகல் டிராவல்ஸ் பேக் ஃப்ரம் த ஃபாயில். என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப வலிமை மிகுந்த அந்த ஆல்பா பார்ட்டிகிள் நிறைய பார்ட்டிகல்ஸ் அவர் உள்ள செலுத்தும் போது மேக்சிமம் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாம நேரா போகுது. ஒரு சில இது மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட குறைவான ஆங்கிள் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரே ஒரு ஆல்பா இது ரே மட்டும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே ரிட்டர்ன் பேக். சரிங்களா? எப்படி துப்பாக்கியில நீங்க வந்து தோட்டாவை ஒரு பேப்பர்ல வந்து நீங்க சுட்டா போய் அந்த பேப்பரை ஓட்ட போட்டு தான் அந்த துப்பாக்கி விட்டு போகும். சரிங்களா? பட் அதே துப்பாக்கி கொண்டு அந்த மெல்லிய பேப்பர் மேல மெலிதான பேப்பர் மேல போய் பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர மாதிரியான ஒரு ஆச்சரியம் அவருக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப இந்த ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸை வச்சு அதிக சக்தி வாய்ந்த ஆல்பரேஸை கொடுக்கும் போது மேக்சிமம் ஆல்பரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகாமையும் ஒரு சில ஆல்பரேஸ் ஒரு குறைந்த குறிப்பிட்ட ஆங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆகியும் ஒரு ஆல்பாரே என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுல்லா போயிட்டு பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் அப்படியே ரிட்டர்ன் பேக் ஆயிடுது. சரிங்களா? இததான் என்ன சொல்றாரு அப்படின்னா ரூதர்ஃபோர்டு இந்த கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்ல சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அப்ப இதுதான் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? அப்ப இந்த கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஹான்ஸ் கெய்கர் அப்படின்ற அவங்களோட ஸ்டூடெண்ட் ஹான்ஸ் ஹெய்கர் அண்ட் எர்னஸ்ட் மாஸ்டன் அப்படின்ற 2 ஸ்டூடெண்டோட சேர்த்து 1909 ஆல்பா பார்ட்டிகளை ஒரு கோல்டன் ஃபாயில்ல வச்சு இது பண்ணி இது பண்றாரு. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டது நெகட்டிவ் சார்ஜ் கொண்டது அப்படின்ற மாதிரியான கான்செப்டை அவரு எடுத்து வந்திருப்பாரு. ஓகேங்களா? அப்ப எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு 1909 இந்த கோல்டன் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றாரு. அதே மாதிரி இந்த ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்றதையும் பீட்டா பார்ட்டிகல் அப்படின்றதையும் இந்த எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு தான் கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேங்களா? இவர் எந்த வருஷம் பிறந்திருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1871 பிறந்து 1937 இறந்திருப்பார். சரிங்களா? 1899 என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஆல்பா பார்ட்டிகளை கண்டுபிடிச்சு. சரிங்களா? அண்ட் தென் பீட்டா பார்ட்டிகள் ஆல்பா பார்ட்டிகளையும் பீட்டா பார்ட்டிகளையும் கண்டுபிடிச்சிருப்பாரு. யாரு? இந்த எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு தான். ஓகேங்களா? ரெண்டுமே 1899 தான். அடுத்து இன்னொரு பார்ட்டிகல் இருக்கு பாத்தீங்களா, காமா பார்ட்டிகல். அதை வேறவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. யார் கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா பால் வில்லார்ட் அப்படின்றவர். அதாவது ரேடியம் அணுவை தாக்கி ரேடியம் அணுவை வச்சு பேஸ் பண்ணி ரேடியம் ஆட்டமை வச்சு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா காமா பார்ட்டிகளை வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த ஆல்பா பார்ட்டிகளும் பீட்டா பார்ட்டிகளும் மேக்னெட்டால ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? காமா பார்ட்டிகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாட் ரிஃப்ளெக்டட்.
பை மேக்னெட், எலக்ட்ரோ மேக்னெட். சரிங்களா? அப்ப காமா பார்ட்டிகல் வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டால ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆல்பா அண்ட் பீட்டா பார்ட்டிகல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? அடுத்து இந்த பால் வில்லார்டு எந்த வருஷம் வந்துட்டு இந்த காமா பார்ட்டிகளை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா 1900 கண்டுபிடிச்சிருப்பாரு. இதுக்கு பேர் வந்துட்டு எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு வச்சிருப்பாரு. 1903 நேம் யார் வச்சாரு அப்படின்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். ஓகேங்களா மக்கா? அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு, ஜே ஜே தாம்சன் என்னது எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாரு. அடுத்து அட்டாமிக் மாடலை வந்துட்டு கொடுத்தாரு. இந்த அட்டாமிக் மாடல் ஜே ஜே தாம்சனோட அட்டாமிக் மாடலுக்கு பேரு பிளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளம் புட்டிங் மாடல் அதாவது தர்பூசணி பழ மாதிரி. தர்பூசணி பழ மாதிரி எப்படி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எப்படி தர்பூசணியில அங்கங்க விதைகள் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கோ அதே மாதிரி அணுவுல எலக்ட்ரான்கள் வந்துட்டு அங்கங்க வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். சரிங்களா? அப்படின்ற மாதிரியான அந்த கான்செப்ட் வந்துட்டு கொடுத்திருப்பாரு. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு கோல்டு ஃபாயில் டெஸ்ட், அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா உட்கருவை கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டால்டன் வந்து அட்டாமிக் மாடலை வந்துட்டு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? எந்த வருஷம் சொல்லியிருப்பாரு அப்படின்னா 1803 டால்டன் அட்டாமிக் மாடல் 1803 என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அதாவது கண்டுபிடிச்சிருப்பாரு. பட் இதை பப்ளிஷ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 1808 தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? இவர் தான் ஜான் டால்டன் அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. சரிங்களா? an atom cannot be produced or destroyed. சரிங்களா? அதாவது அதே மாதிரி ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள் அணு. சரிங்களா? an element, the atom is the smallest particle of an element அப்படின்ற மாதிரியான பேசிக்கான அந்த கான்செப்ட் வந்து கொடுத்திருப்பாரு. சரிங்களா? பட் அணுவை பத்தின அதாவது சயின்டிபிக்கலான ப்ரூஃப் வந்துட்டு கொடுத்தவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜான் டால்டன் தான். பட் நவடேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளக்க முடியும், அணுவை பிளக்க முடியும். பிளப்பதன் மூலமாக அதாவது நியூட்ரான்களை கொண்டு தாக்கி அணுவை பிளப்பதற்கு மூலமாக கட்டுக்கடங்காத ஆற்றலை வெளிப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரியான அந்த ஆட்டம் பாம். சரிங்களா? அணுகுண்டு இந்த சோதனையில எல்லாத்தையும் இந்த அணு பிளவு முறையை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? பட் அவரோட காலகட்டத்துல அணுவை பிளக்க முடியாது, அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்ற மாதிரியான அந்த கான்செப்ட் எல்லாம் கொடுத்திருப்பாரு. இதை வந்துட்டு அட்டாமிக் தியரி அப்படின்றதுல தெளிவா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அதை பாத்துங்க. அடுத்து அந்த கிளவுட் பெர்த்தலாட். சரிங்களா? இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இவரோட ஃபுல் பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளவுட் லூயிஸ் பெர்த்தலட். இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த குளோரின் கேஸ் இருக்கு பாத்தீங்களா? சரிங்களா? இந்த குளோரின் கேஸ கமர்சியல் ப்ளீச் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா 1785 இந்த குளோரின் கேஸ வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. கண்டுபிடிச்சு இத கமர்சியல் ப்ளீச்சா வந்துட்டு என்ன பண்ணுங்க, அதாவது ப்ளீச்சிங் பவுடரா வந்துட்டு இந்த குளோரின் கேஸ வந்துட்டு பயன்படுத்திப்பாங்க. சரிங்களா? அந்த கமர்சியல் ப்ளீச் குளோரின் கேஸ ஃபர்ஸ்ட் பயன் பண்ணவர் யாரு? இந்த கிளவுட் பெர்த்தலட். சரிங்களா? இவரும் ஆண்டனி லவாய்சீரும் சேர்ந்து. சரிங்களா? ஆண்டனி லவாய்சீரும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கெமிக்கல் நாமன் கல்ச்சர், கெமிக்கல் நாமன் கல்ச்சர் அதாவது அறிவியல் பெயரிடும் முறையை வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா குளோரின் கேஸ சரிங்களா அதாவது கமர்சியல் ப்ளீச் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோரின் கேஸ் 1785 இந்த கிளவுட் லூயிஸ் பெர்த்தலட் அப்படின்றவர் வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணிருப்பாருங்க. இல்லா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். இது வந்து கோல்டன் ஃபாயில் டெஸ்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடுத்து சிக்ஸ்த் ஒன் பாருங்க. the number of atoms constituting a molecule is known as its ஒரு மூலக்கூறை உருவாக்கும் அணுக்களின் எண்ணிக்கை எதன் மூலம் அறியப்படுகிறது? அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்
ஒரு அணுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், ஒரு மாலிக்யூல், ஒரு மூலக்கூறை உருவாக்கும் அணுக்களின் எண்ணிக்கை எதன் மூலம் அறியப்படுகிறது? என்ன வருங்க? அணு நிறைங்களா, அணு சக்தி, அணு எடை, அணு எண்? வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? எதுங்க? அணு நிறைனா என்ன? ஒரு அணுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸோட கவுண்ட் தான் அணு நிறை. அப்ப அதுவும் வராது. அணு சக்தி அப்படின்றது ஒண்ணு இல்லைங்க, அந்த மாலிக்யூல்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், எத்தனை ஆட்டம்ஸ் வந்துட்டு சேர்ந்து அந்த மாலிக்யூல உருவாக்கி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் மாலிக்யூல் உருவாகணும்னா ரெண்டு ஆட்டம் சேர்ந்து இந்த ஹைட்ரஜன் மாலிக்யூல் உருவாகும். அதே மாதிரி பாஸ்பரஸ் மாலிக்யூல் உருவாகணும்னா நான்கு பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் சேர்ந்து ஒரு பாஸ்பரஸ் மாலிக்யூல் உருவாகும். அதே மாதிரி சல்பர் மாலிக்யூல் உருவாகணும் அப்படின்னா எட்டு சல்பர் ஆட்டம்ஸ் சேர்ந்து அந்த சல்பர் மாலிக்யூல் உருவாகும். அப்ப இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்துட்டு சேரும் போது அதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப ஒரு மாலிகுல உருவாக்கக்கூடிய அணுக்களோட எண்ணிக்கை, அதுல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூயிங் மாலிகுல் அப்படின்னா அந்த அணுக்கள் சேர்ந்து ஒரு மூலக்கூறு உருவாகுது அப்படின்னா அதுக்கு பெயர் அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அட்டாமிக் வெயிட் அப்படின்றதும் இல்ல, அட்டாமிக் நம்பர் அப்படின்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் புரோட்டான்ஸ் பிரசன்ட் இன் ஆட்டம். ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் தான் என்னதுங்க அட்டாமிக் நம்பரும்போ. அப்ப அதுவும் தவறு. சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், மாஸ் அண்ட் வெயிட். சரிங்களா? மாஸ் அண்ட் வெயிட், அதாவது இதுக்கு பேரு நிறை அப்படின்னு சொல்லுவோம், இதுக்கு பேரு எடை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நிறை அப்படின்றது இடத்திற்கு இடம் மாறாது மக்கா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறையானது அதாவது மாஸ் ஆனது இடத்திற்கு இடம் மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் 60 கிலோ கொண்ட ஒரு மனிதன், சரிங்களா, நிறை வந்துட்டு பாத்தீங்கன்னா எர்த்லயும் சரி மூன்லயும் சரி ரெண்டுலும் சேம் தான் நிறை. பட் எர்த்ல வந்துட்டு 60 கிலோ எடை ஒருத்தர் இருக்கா அப்படின்னா மூணுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனோட எடை வந்துட்டு பாத்தீங்கன்னா வெறும் 10 கிலோ தான். அதாவது 1/6 தான் எர்த்தோட வெயிட்ல. அதாவது எர்த்ல வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 9.8 மீட்டர்/செகண்ட், புவி ஈர்ப்பு விசை. சரிங்களா? 9.8 மீட்டர்/செகண்ட் அந்த அளவுக்கு போர்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகிறதுனால பூமியில வந்துட்டு பாத்தீங்கன்னா மனிதனோட எடை 60 கிலோ அப்படின்றது, அதாவது அந்த நிறை மீது அந்த புவியீர்ப்பு விசை அப்ளிகபிள் ஆகிறதுனாலதான் அந்த எடையானது உருவாகுது. அதே மாதிரி எடையானது இடத்திற்கு இடம் மாறுபடும். பட் நிறையானது வந்து பாத்தீங்கன்னா இடத்திற்கு இடம் மாறுபடாது. நீங்க வந்துட்டு உங்களுடைய நிறை வந்து பூமியிலையும் சரி நிலவுலையும் சரி புதன்லையும் சரி செவ்வாயிலையும் சரி, சரிங்களா, நெப்டியூன் புளோட்டோ எந்த ஒரு கோள்ல நீங்க போயிருந்தாலும் இல்ல ஒரு யூனிவர்ஸ்லயே நீங்க போனாலும் உங்களோட நிறை மாறாது. தட் மீன்ஸ் வால்யூம் பருமன் அப்படின்றதும் மாறாது. பட் எடை வெயிட் ஆனது இடத்திற்கு இடம் மாறுபடும். அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி. ஓகேவா மக்கா? ரைட். அடுத்து செவன்த் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் சாரி மேட்சஸ் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் த டிஸ்கவரி ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்? சரிங்களா? அந்த ஆல்பா துகள், பீட்டா துகள், காமா துகள், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இதை தான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். இத கண்டுபிடிச்ச பேர்ல எது கரெக்டா மேட்ச் ஆகல அப்படின்னு கேக்குறாங்க. எது வருங்க? ஆல்பா பார்ட்டிகல் ஜே தாம்சன். ஏற்கனவே சொன்ன ஆல்பா பார்ட்டிகளும் சரி பீட்டா பார்ட்டிகளும் சரி ரெண்டுமே ஜே தாம்சன் 1899 வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பார். ஆல்பா பார்ட்டிகளையும் சரி பீட்டா பார்ட்டிகளையும் சரி, ஆல்பா பீட்டா ரெண்டையுமே 1899 ஜே தாம்சன் தான் கண்டுபிடிச்சிருப்பார்.
அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானையும் ஜே ஜே தாம்சன் வந்துட்டு 1897ல கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? Right. அடுத்து எலக்ட்ரானையும் ஜே ஜே தாம்சன் தான் ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க மக்கா, நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்களா? ஆல்பா பார்ட்டிகிள் ஜே ஜே தாம்சன் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் ஜே ஜே தாம்சன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டு ஜே ஜே தாம்சன் வராது, அப்ப இதுலதான் ஏதாவது தப்பு வரும் அப்படின்ட்டு நம்ம போடுவோம். பட் அது தவறு. புரோட்டா என்ன கலர்ல இருக்கணும்? கோல்டு கோல்டன் கலர்ல இருக்கணும். அப்ப ஐகன் கோல்டுஸ்டீன், ஐகன் கோல்டுஸ்டீன் தான் புரோட்டானை கண்டுபிடிச்சாரு. ரூதர்ஃபோர்டு உட்கருவு தான் கண்டுபிடிச்சாரு. அப்ப இதுதான் தவறு. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப நியூட்ரான் புது வீடு, புது பைக் வாங்குறீங்கன்னா சாவி வேணும். சாட்விக், ஜேம்ஸ் சாட்விக். சரிங்களா? ஜேம்ஸ் சாட்விக். ஓகேவா மக்கா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அந்த ஆட்டம்ல நியூக்ளியஸ் உட்கருல பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட புரோட்டானும் அண்ட் தென் நியூட்ரான் நில் சார்ஜ் கொண்ட நியூட்ரானும் இருக்கும். அண்ட் தென் அதை சுத்தி அந்த ஆர்பிட்டால்ல, சரிங்களா, தட் மீன்ஸ் என்னதுங்க, எனர்ஜி செல் ஆற்றல் மட்டத்துல எலக்ட்ரான்ஸ்கள் வந்து எப்படி சூரியனை சுத்தி பிளானட்ஸ் வந்து சுத்தி வருதோ அந்த மாதிரி சுத்தி வரும். ஓகேங்களா? அடுத்து பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான் இஸ் கால்டு. நேர்மறை மின்னூட்டம் செய்யப்பட்ட அயனி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட அயனினா நேர்மறை மின்னூட்டம் செய்யப்பட்ட அயனி என்னதுங்க? நேர் அயனி. தட் மீன்ஸ் கேட்டயான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நியூட்ரலேஷன் நடுநிலை வராது. எதிர் மின்னோட்டம் எதிர்மறை மின்னோட்டம் பெற்ற அயனினா எதிர் அயனி, அப்ப இதுவும் வராது. ஆட்டம்னா அணு, அதுவும் சம்மந்தம் இல்ல. அப்ப கேட்டயான் நேர் அயனி அப்படின்றதுதான் மிகவும் சரியான பதில். இத பார்த்தோன்னே கண்ண மூடிட்டு ஆன்சர் பண்ணிடுவோம். பட் இங்கிலீஷ்ல மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு ஆனோடுனா பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டது, கேத்தோடுனா நெகட்டிவ் சார்ஜ் கொண்டது. சரிங்களா? பட் அயானுக்கு போகும்போது ஆனையான் அப்படின்னா எதிரயனின்னு சொல்றாங்களே, கேட்டையான்னு சொன்னா நேரயனின்னு சொல்றாங்களே, எப்படி சார் அது? கேத்தோடுனா நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு பேட்டரி, ஆனோடுனா பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட பேட்டரி. ஆனா இங்க அயான்ல வரும்போது ஆனையான்னா எதிரயனி, கேட்டையன்னா நேரயனின்னு சொல்றாங்களே. ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளான கான்செப்ட் தான். சரிங்களா? நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட இந்த ஆனோடானது எதை அட்ராக்ட் பண்ணும்? எந்த அயான அட்ராக்ட் பண்ணும்? நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட அயான அட்ராக்ட் பண்ணும். அதனாலதான் ஆனயான் எதிர் மின்னோட்டம் பெற்ற அயனிய ஆனோடு அட்ராக்ட் பண்ணும். அப்ப அதனால அத பேரு எதிர் அயனிய அட்ராக்ட் பண்றதுனால ஆனயான் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட கேத்தோட் ஆனது எந்த சார்ஜ் கொண்ட அயான்ஸ் அட்ராக்ட் பண்ணும்? பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட அயான்ஸ. அப்ப அந்த பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட அயான்ஸ நேர் அயனிகளை அட்ராக்ட் பண்றதுனால இத கேட்டயான். ஜென்ரலா கேத்தோடு அப்படின்றது நெகட்டிவ் சார்ஜ் கொண்டது. அது எந்த சார்ஜ் கொண்ட அயனிகளை அட்ராக்ட் பண்ணுது? பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட அயனிகளை. அதனாலதான் அந்த கேட்டயான் அப்படின்னா என்னதுங்க, அயான் அப்படின்னு வரும்போது பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டது எதை அட்ராக்ட் பண்ணா? கேத்தோடு. அப்ப கேட்டயான். அயான் அப்படின்ற போறது நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட அயான எதை அட்ராக்ட் பண்ணும்? ஆனோடு. அப்ப ஏனையான். அப்ப ஏனையான்னா எதிர்ப்படை மின்னோட்டம் பெற்ற அயனிகளை அட்ராக்ட் பண்ணுது, அதனால எதிர் அயனி. கேத்தோடுனா நேர்மறை மின்னோட்டம் பெற்ற அயனிகளை அட்ராக்ட் பண்ணுது, அதனால கேட்டயான் அப்படின்னா நேரயனி. புரியுதுங்களா? இவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா மக்கா? அடுத்து 9th கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி an atom can. டால்டனின் அணு கோட்பாட்டின்படி ஒரு அணுவை என்ன பண்ண முடியாது? neither be created nor be destroyed. சரிங்களா? முடியாது, அழிக்கவும் முடியாது. 1808ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார் இந்த அணு கொள்கைய. பட் இத ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 1803லயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அணுவை பத்தின கொள்கைய சயின்டிபிக்கலா இவருக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா டெமோக்ரட்டிஸ் ஆகட்டும், அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்திய தத்துவ மேதையான கனடா, சரிங்களா, அவர் வந்துட்டு பரமாணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெமோக்ரட்டிஸ் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அட்டாமஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிஃபோர் கிறிஸ்ட் 400 BC முன்னாடி.
சம்திங் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி அவ்வை பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அணுவை துளைத்தேல் ஆழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்ற மாதிரி அணு அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அணுனா இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு சயின்டிபிக்கலா ஃபர்ஸ்ட் ப்ரூஃப பப்ளிஷ் பண்ணவர் யார் அப்படின்னா டால்டன் தான். ஜான் டால்டன் 1808 வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அடுத்து பாருங்க, வாட் இஸ் த வேலன்சி ஆஃப் மெக்னீசியம்? மெக்னீசியத்தோட வேலன்சி என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மெக்னீசியத்தோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா நீங்க வேலன்சி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? மெக்னீசியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 12, மாஸ் நம்பர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 24.3ன்னு சொல்லுவோம். இது அப்ராக்சிமேட்டா 24ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 12 அப்படின்ற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் செல்ல 2, அடுத்த செல்ல 8, 2 8 10 ஆயிடுச்சுங்களா? 10க்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வரும்? 12னா 12ல 10 போச்சுன்னா மீதி 2. இதுதான் அவுட்டர் மோஸ்ட் செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான். அப்ப 2. அப்ப இந்த 2 எலக்ட்ரானையும் என்ன பண்ணும் அப்படின்னா இது கம்ப்ளீட்டா லாஸ் பண்ணிட்டு 2,8 அப்படின்ற கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோட இருக்கும். சரிங்களா? முழுமை பெற்ற ஆல்டர்ட் மாற்றத்தை அவுட்டர் மோஸ்ட் செல்ல பெற்றுக்கும். அப்ப இது 2 எலக்ட்ரானை இழக்குது அப்படின்னா இதுல புரோட்டானோட கவுண்ட் 2 அதிகமா இருக்கும். அப்ப இது பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டதா மாறிடும். அப்ப மெக்னீசியத்தோட இணைதிறன் என்னங்க? 2+. அப்ப வேலன்சி வந்து ஆப்ஷன் சி 2. அப்ப இந்த ஆற்றல் மட்டத்துல இருக்கக்கூடிய அந்த இணைதிறன் கூட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை இலக்குமா ஏற்குமா அப்படின்றத ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். மொத்தம் 8 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா அதை 2ஆல வகுங்க. இந்த 4ஆ வரும். இந்த 4க்கு குறைவான எலக்ட்ரான்களை அவுட்டர் மோஸ்ட் செல்ல இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா இழந்துரும். 4 அப்படின்ற எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் செல்ல பெற்றிருக்கு அப்படின்னா, அதாவது கார்பன் 6 12 அப்படின்னு சொல்லுவோம். இது 2,4 அப்படின்ற எலக்ட்ரானிக் கான்பிகரேஷனை பெற்றிருக்கோம். அப்ப 8 2ஆல வகுத்தா 4. இது 4 எலக்ட்ரான்களை ஒரு சில நேரத்துல இழக்கும், 4 எலக்ட்ரான்களை ஒரு சில நேரத்துல ஏற்கும். ஏற்று முழுமை பெற்ற எலக்ட்ரான் அமைப்பை பண்ணும். சரிங்களா? இதே 5 எலக்ட்ரான்கள் அவுட்டர் மோஸ்ட் செல்ல 5 6 7 அப்படின்னு இருக்கும்போது 5 எலக்ட்ரான்களை இழக்கிறத விட, சரிங்களா, நல்லா கவனிங்க, 5 பேர் இருக்கிறாங்க, இங்க 3 பேர் இருக்காங்க. 5 3 8. இந்த 5 பேர் சேர்ந்து இந்த 3 பேரை பிடிச்சி இழுத்தாங்கன்னா என்ன ஆகும்? இந்த 3 அப்படின்றது வந்துட்டு என்ன ஆயிடும்? இந்த 5ஓட சேர்ந்து இழுக்கும். 5 பேர் சேம் பவர் இருக்கக்கூடிய 5 பேரை சேம் பவர் இருக்கக்கூடிய 3 பேர் வந்துட்டு இழுக்கிறாங்க அப்படின்னா 5 6 7 ஆட்களோட எண்ணிக்கை அதிகம் போது அப்ப யாரு என்ன ஆகும்? இந்த குறைவான சக்தி உள்ளவர் அதோட வந்து சேர்ந்துக்குவாங்க. அப்ப கண்டிப்பா 5 6 7 அப்படின்ற போது எலக்ட்ரான்களை ஏற்கும். அப்ப எலக்ட்ரான்களை ஏற்கும் போது இதோட வேலன்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 அப்படின்றதுக்கு ஒரு எலக்ட்ரான் ஏற்கும். ஒரு எலக்ட்ரான் மைனஸ் வரும்போது இந்த இடத்துல வேலன்சி -1. இது 2 எலக்ட்ரானை ஏற்கும். அப்ப இதுல -2. 2 எலக்ட்ரான்கள் அதிகமா வரனால 2 எலக்ட்ரான் புரோட்டானோட எலக்ட்ரானோட கவுண்ட் வரும்போது இது -2 வேலன்சி. அதே மாதிரி 5 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் செல்ல இருக்குன்னா இது 3 எலக்ட்ரான் அடிஷனலா ஏத்துக்கும். அப்ப இதோட வேலன்சி மைனஸ். இப்போ -3 இருந்தாலும் வேலன்சி அப்படின்ற போது 3 அப்படின்னு. அப்ப 4க்கு மேல மதிப்பு வந்து இருக்கும்போது அவங்க வந்து அதிக சக்தி உடையவங்களா இருப்பாங்க. அதனால எலக்ட்ரான்களை எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 1 2 3 அப்படின்னு வரும்போது இவங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த 1 அப்படின்றது 7 பேர் சேர்ந்து இழுக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? இந்த 1 அப்படின்றது இதோட போய் டப்புன்னு ஒட்டிக்கும். அப்ப இந்த 1 இழக்கப்படும். அப்ப 1 2 3னா ஆற்றல் இழக்கப்படும். அதாவது எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் செல்ல இழக்கப்படும். 5 6 7னா எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் ஏற்கப்படும். ஏற்கப்பட்டு முழுமையான எலக்ட்ரான் அமைப்பு பெறும். 4 அப்படின்னா சம்டைம்ஸ் இழக்கலாம், இல்லைன்னா சம்டைம்ஸ் ஏற்கலாம். சரிங்களா? அப்ப மெக்னீசியம் அப்படின்றது 2,8,2 அப்படின்ற கான்ஃபிகரேஷன் கொண்டிருக்கு. அப்ப அவுட்டர் மோஸ்ட்ல 1 2 3க்குள்ள இருக்கு எலக்ட்ரான்ஸ். அப்ப கண்டிப்பா இது இழக்கும். இதோட வேலன்சி வந்து பாத்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர வேற வேலன்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா அலுமினியத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வேலன்சி 3+. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லித்தியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1+. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கால்சியத்துக்கு 2+. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம் சொல்லியாச்சா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1+. ஏன்னா பொட்டாசியத்தோட கான்பிகரேஷன் எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் 19ன்னு வரும். இது எப்படி பிரிப்போம்? 2, 8, 8, 1ன்னு வரும். அப்ப இந்த 1 தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகேங்களா? ரைட். இந்த வேலன்சி அப்படின்றதையும் உங்களுக்கு தெளிவா நான் நடத்திருப்ப மாட்டேன். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, இதுதான் மெக்னீசியத்தோட வேலன்சி. அவுட்டர் மோஸ்ட் செல்ல 2 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு.
எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். இந்த ரெண்டு எலக்ட்ரானத்தை பேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். இந்த ரெண்டையும் இழந்துருச்சு அப்படின்னா இந்த எல் செல்ல 8 எலக்ட்ரான்களோட முழுமை பெற்ற எலக்ட்ரான் அமைப்பை இது பெற்று. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, which of the following statement is not true about compounds? சேர்மங்களை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அல்ல? சேர்மம்னா என்னங்க? அதாவது எலிமெண்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பிரிப்போம். சரிங்களா? அதாவது மேட்டர், சாரி எலிமெண்ட்ஸ் இல்ல மேட்டர், எலிமெண்ட் அண்ட் தென் காம்பவுண்ட்ஸ். தனிமங்கள் சேர்மங்கள் அப்படின்ற ரெண்டு விதமா பிரிப்போம். சரிங்களா? அடுத்து இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மிக்சர் அப்படின்றது ஒண்ணு இருக்கும், கலவைகள். அந்த கலவைகள் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, நம்ம சாதாரண ஒரு மிக்சர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய பூந்தியை நீங்க தனியா பிரிக்க முடியும். அதுல இருக்கக்கூடிய கடலை பருப்பு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி கையாலேயே என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம், கலவை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஏர் அப்படின்றது ஒரு மிக்சர் தான். ஏன்னா ஏர்ல வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் போன்ற வாயுக்கள் வந்து மிக்ஸ் தான் ஆயிருக்கு. அது ஒண்ணுக்கு ஒண்ணு கெமிக்கலி ரியாக்ட் பண்ணி ஒரு புதிய காம்பவுண்ட கொடுக்கல. பட் அந்த காம்பவுண்ட் சேர்மம் அப்படின்னா என்னன்னா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களோ இல்ல சேர்மங்களோ, அதாவது ஒரு தனிமமும் இன்னொரு தனிமமோ, அல்லது ஒரு தனிமமும் ஒரு சேர்மமுமோ, ஒரு சேர்மமும் இன்னொரு சேர்மமுமோ. சரிங்களா? அதாவது ஒரு எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட், ஒரு காம்பவுண்ட் சாரி ஒரு எலிமெண்ட் அண்ட் தென் ஒன் எலிமெண்ட், ஆர் ஒன் எலிமெண்ட் அண்ட் ஒன் காம்பவுண்ட், ஆர் போத் டூ காம்பவுண்ட் சேர்ந்து ஒரு நியூ கெமிக்கலி ரியாக்ஷனுக்கு உட்பட்டு ஒரு நியூ காம்பவுண்ட கொடுத்துச்சு அப்படின்னா அதான் என்ன அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன். தட் மீன்ஸ் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து காம்பவுண்ட் வந்து உருவாகுதுன்னா அதை வந்து நான் பிசிக்கல் மெத்தட பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது, கண்டிப்பா பிரிக்க முடியாது. கண்டிப்பா கெமிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், அந்த காம்பவுண்ட பிரிக்க முடியும். இதெல்லாம் காம்பவுண்ட பத்தின சம் இன்ஃபர்மேஷன். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 11th ஒன்னுக்கு the constituents can be separated only by chemical or electrochemical reactions. எது ட்ரூ அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க, நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூயன்ஸ் பகுதி பொருள்களை ஒரு தனிமமும் சேர்மமும் சேர்ந்து உருவாகிருக்கலாம், ஒரு எலிமெண்ட்டும் ஒரு காம்பவுண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி சாரி மிக்ஸ் இல்ல சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன் பட்டு காம்பவுண்ட் உருவாகிக்கலாம், ஆர் ரெண்டு காம்பவுண்ட் சேர்ந்து உருவாகிக்கலாம், ஆர் ஒரு ரெண்டு எலிமெண்ட் சேர்ந்து உருவாகிக்கலாம். அது எப்படி அதுல இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூயன்ஸ் பகுதி பொருட்களை எப்படி பிரிக்க முடியும்னா கண்டிப்பா கெமிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி மட்டும்தான், மின்வேதியியல் எதிர்வினைகளால் மட்டுமே கூறுகளை பிரிக்க முடியும். ரைட்? இது கரெக்டானதுதான். காம்பவுண்ட்ஸ் ஹேவ் எ வேரியபிள் காம்போசிஷன். சேர்மங்கள் மாறிய இயல்பினை கொண்டுள்ளன. கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய காம்போசிஷன் வந்துட்டு ஒரே மாதிரிதான் இருக்கும். சரிங்களா? எப்படி இருக்கும்? ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னதுங்க, ஆப்ஷன் பி தான் தவறு அப்படின்னு. இன்கேஸ் மிக்சரா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுல இருக்கக்கூடிய பகுதி பொருள்களோட இயல்புகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேரியபிளா இருக்கு. பட் காம்பவுண்ட்ல சேர்மத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிக்ஸ்டு ரேஷியோல தான் அதோட காம்போசிஷன், வேரியபிளோட காம்போசிஷன் இருக்கும். சரிங்களா? வேரியபிள் காம்போசிஷன்ல இருக்காது. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்ப பி தான் எனக்கு தேவையான இந்த கொஸ்டின் தேவையான ஆன்சர். ஆப்ஷன் சி பாருங்க, the composition of each new substance is always fixed. எப்பவுமே பிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் காம்பவுண்ட்ல. பட் மிக்சர்ல அப்படி பிக்ஸ் ஆயிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. சரிங்களா? வேரியபிளா இருக்கும். எலிமெண்ட்ஸ் ரியாக்ட் டு ஃபார்ம் நியூ காம்பவுண்ட். ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸ் வந்துட்டு ரியாக்ட் பண்ணி எதை உருவாக்கும், காம்பவுண்ட்ஸ் உருவாக்கும். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் சியும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ரைட்? அப்ப ஆப்ஷன் ஏ சி டி மூணுமே கரெக்ட், ஆப்ஷன் பி மட்டும்தான் தப்பு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, the process of conversion of ice into water vapor is known as. அதாவது டைரக்டா ஐஸ் வந்து வாட்டர் வேப்பரா கன்வெர்ட் ஆகுது, பனியை நீராவியாக மாற்றும் செயல்முறை எவ்வாறு அறியப்படுகிறது?
ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருந்து எப்பவுமே ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா சாலிடு, அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஹைட் இது பண்ணும் போது மெல்டிங் பாயிண்ட் அட்டன் பண்ணும் போது அது லிக்விடா மாறும். அது பாயிலிங் பாயிண்ட் அட்டன் பண்ணும்போது கேஸா மாறும். சரிங்களா? அதாவது சாலிட்ல இருந்து ஐஸ நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா 0 டிகிரி சென்டிகிரேட் அட்டைன் பண்ணும்போது மெல்டிங் பாயிண்ட் அட்டைன் பண்ணும், லிக்விடா மாறும். லிக்விட்ல இருந்து கேஸுக்கு போகும்போது 100 டிகிரி சென்டிகிரேட், சரிங்களா, 100 டிகிரி சென்டிகிரேட்ல அது கொதிக்கும். கொதிக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணும் அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் அட்டன் பண்ணி அது வாட்டர் வேப்பரா மாறும். இதே நீங்க சாலிட்ல இருந்து லிக்விடா மாறாம டைரக்டா கேஸா மாறுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா சப்ளிமேஷன், அதாவது பதங்கமாதல் அப்படின்னு ஒரு பொருளானது டைரக்டா திடநிலையிலிருந்து திரவ நிலையை அட்டைன் பண்ணாம வாயு நிலைக்கு மாறுது அப்படின்னா அதற்கு பெயர் பதங்கமாதல். இதுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம், சரிங்களா, அதாவது சாம்பர், சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அம்மோனியா. சரி, அம்மோனியா சொல்லலாம். அண்ட் தென் அயோடின். சரிங்களா, இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சப்ளிமேஷனுக்கு எடுத்துக்காட்டு, பதங்கமாதல். அப்ப சப்ளிமேஷன் அப்படின்னா ஒரு பொருளானது சாலிட் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட் அட்டைன் பண்ணாம டைரக்டா கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னா அதற்கு பேரு சப்ளிமேஷன். சரிங்களா? இதுக்கு அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ட்ரை ஐஸ் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, உலர் பனிக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த ட்ரை ஐஸ் அப்படின்றது உலர் பனிக்கட்டி அப்படின்றது என்னன்னா கார்பன் டை ஆக்சைட ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா டைரக்டா கூல் பண்ணும்போது உலர் பனிக்கட்டி அப்படின்றது நமக்கு வந்துட்டு கிடைக்கும். சரிங்களா? ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஒரு பொருளானது சாலிட் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது அப்படின்னா அதுக்கு மெல்டிங்னு அர்த்தம், அதாவது உருகுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதே லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னா ஆவியாதல், வேப்பரைசேஷன். அதே கேசியஸ் ஸ்டேட்ல இருந்து எகைன் சாலிட் ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னா குளிர்வித்தல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, கேஸ்ல இருந்து குளிர்வித்தல். ஓகேங்களா, டீபொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே சாலிட் ஸ்டேட்ல இருந்து டைரக்டா கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகுதுன்னா சப்ளிமேஷன், பதங்கமாதல். கேசியஸ் ஸ்டேட்ல இருந்து நீங்க லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகுதுன்னா ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்லுவோம் இத. அடுத்து லிக்விட் ஸ்டேட்ல இருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுதுன்னா உறைதல். சரிங்களா, இதுதான் பருப்பொருளோட நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட். கண்டென்சேஷன் அப்படின்னா ஒடுக்கம். ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த கொஸ்டினுக்கு டைரக்டா சாலிட் ஸ்டேட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறதுனால இது வந்து சப்ளிமேஷன், பதங்கமாதல் அப்படின்னு. வாட் இஸ் கால்டு கன்வர்ஷன் ஃப்ரம் a liquid state to gaseous state? லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுச்சுன்னா திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆக்சிடைசேஷன் அப்படின்னா ஒரு பொருள்ல, சரிங்களா, ஆக்சிஜன் ஏற்கப்பட்டால் ஒரு வேதிவினை நிகழும் போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போது ஆக்சிஜன் ஏற்கப்பட்டாலோ அல்லது ஹைட்ரஜன் நீக்கப்பட்டாலோ அதை வந்துட்டு ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு
சரிங்களா? பட் ஆக்சிடேஷன் அப்படின்றது சாலிட் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு, அதாவது லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கு உண்டான சரியான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. பதங்கமாதல் அப்படின்னா சாலிட் டு கேஸ். சரிங்களா? சாலிட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுச்சு அப்படின்னா அது பதங்கமாதல். அடுத்து ஆவியாதல் அப்படின்னா எவாப்ரேஷன். சரிங்களா? அதாவது லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். சரிங்களா? லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறதுக்கு பேர் என்னதுங்க? எவாப்ரேஷன், ஆவியாதல். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டென்சேஷன்னா ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க 14th ஒன். Solids can be classified as dash on the basis of the nature of order present in the arrangement of their constituent particles. அதாவது திடப்பொருட்களை அவற்றின் கூறு துகள்களின் ஏற்பாட்டில் இருக்கும் வரிசையின் தன்மையின் அடிப்படையில் டேஷ் என வகைப்படுத்தலாம். திடப்பொருட்களை எப்படி வகைப்படுத்தலாம்? திடப்பொருட்களை, திடப்பொருட்கள் எப்படி இருக்குங்க? ஒண்ணு படிக வடிவம் உண்டதா இருக்கும், இல்லைன்னா படிக வடிவம் மற்றதா இருக்கும். சரிங்களா? ஒண்ணு கட்டியா இருக்கும், இல்லைன்னா தூளா இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கிறிஸ்டலின் ஆர் அமார்பஸ். அதாவது கிறிஸ்டலின்னா படிக வடிவம் கொண்டதா இருக்கும், அல்லது அமார்பஸ் உருவமற்றதா இருக்கும். சரிங்களா? அப்ப நீங்க தூள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மரத்தூளை எடுத்துட்டாலோ, இல்ல சாதாரண சால்ட் தூளை நீங்க எடுத்துட்டு, அதாவது சாக் பீஸ் பவுடர் எடுத்துட்டாலோ, இல்ல ஈஸ்ட் எடுத்துட்டாலோ, அது எல்லாமே சாலிட் தான். பட் அதுக்கு ஒரு உருவம் கிடையாது, படிவ உருவம் கிடையாது. இதே சால்ட், சரிங்களா, கல்லுப்பு, அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சுண்ணாம்பு கல்லு, இந்த மாதிரி எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு படிக உருவம் கொண்டதா இருக்கு. அப்ப சாலிட்ஸ் எல்லாமே ஒண்ணு படிக உருவம் கொண்டதா இருக்கும், இல்லைன்னா படிக உருவமற்றதா இருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் ரிகார்டிங் மேட்டர். அது ஒரு பருப்பொருளை பற்றி பின்வரும் கூற்றுகள்ல எது சரியானது அல்லன்றார். பருப்பொருள்னா என்னங்க? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே பருப்பொருள். மொத்தம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பருப்பொருள் எத்தனை நிலைகள்ல இருக்கு, ஹவு மெனி ஸ்டேட்ஸ்ல இருக்கு, சரி ஸ்டேட்ஸ்ல இருக்கு பருப்பொருள். மேட்டர் வந்துட்டு எத்தனை ஸ்டேட்ல இருக்கு? எல்லாருக்குமே தெரிஞ்சது மூணு தான், சாலிடு, லிக்விடு, கேஸ். பட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டேஜ் ரெண்டு இருக்கு. சரிங்களா? மொத்தம் அஞ்சு ஸ்டேஜ் இருக்கு. சரிங்களா? மேட்டர், மேட்டரை வந்து அஞ்சு வகையில பிரிக்கலாம். ஒண்ணு வந்து சாலிடு, செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா லிக்விட், இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கேசியஸ். ஃபோர்த் பாத்தீங்கன்னா பிளாஸ்மா. ஃபிஃப்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா போஸ் ஐன்ஸ்டீன் கண்டன்சேட். சரிங்களா? மொத்தம் ஐந்து வகையில பிரிக்கலாம். சாலிட்னா திடம், திடப்பொருள். லிக்விட்னா திரவ பொருள். கேஸ்னா வாயு நிலைமையில இருக்கிறது. இந்த பிளாஸ்மாவும் போஸ் ஐன்ஸ்டீன் கண்டன்ஸ்டேட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா, பிளாஸ்மா அப்படின்றது ஒண்ணு இல்லைங்க, நம்மளோட யூனிவர்ஸ்ல அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகள் சூரியன்ல இருந்து வரக்கூடிய சக்தியை எடுத்துட்டு அந்த வாயு மூலக்கூறுகளானது அயனிகளாகவும் எலக்ட்ரான்களாகவும் பிரியும் போது உருவாகக்கூடிய அந்த ஆற்றலை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். அதிகப்படியான எனர்ஜி, சன்லைட்ல இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி எடுத்துட்டு அந்த ஒரு ஏர் மாலிகுல் ஆனது எலக்ட்ரானாகவும், சரிங்களா, இந்த ஏர் மாலிக்யூல் ஒரு மாலிக்யூல் ஆனது என்னவாகுமோ எலக்ட்ரானாகவும் அதோட அயானாகவும் பிரியற அந்த ஒரு அமைப்பு பிளாஸ்மா. போஸ் ஐன்ஸ்டீன் கண்டன்ஸ்டேட் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மிக குளிர்வான ஒரு வெப்பநிலை அப்படின்னா -273.15 டிகிரி கெல்வின்.
இதுதான் இந்த பூமியில இருக்கக்கூடிய மிக குறைவான வெப்பநிலை. அந்த குறைவான வெப்பநிலையில இருக்கக்கூடிய அந்த பொருள், சரிங்களா, அதாவது அந்த குவாண்டம் எண்கள், அத டினோட் பண்றதுதான் அந்த போர்ஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்ட் ஸ்டேட். சரிங்களா, 273 கெல்வின்னா 0 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆறு இதை பாரன்ஹீட்ல நீங்க மாத்தணும் அப்படின்னா எவ்வளவு வரும் அப்படின்னா -459.67 டிகிரி சரிங்களா. அதே மாதிரி ஒரு ஃபார்முலா நான் கொடுத்துட்றேன் மக்கா, இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சிருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சென்டிகிரேட் டு ஃபாரன்ஹீட்னாலும் சரி, ஃபாரன்ஹீட் டு சென்டிகிரேட்னாலும் சரி, சரிங்களா. ஃபாரன்ஹீட்டை நீங்க சென்டிகிரேட்டா மாத்துறதுக்கு ஃபார்முலா என்னன்னா 5/9 இன்டூ F-32. ஃபாரன்ஹீட்டை சென்டிகிரேட்டா மாத்தணும்னா இந்த இடத்துல ஃபாரன்ஹீட் வேல்யூ போட்டீங்கன்னா சென்டிகிரேட் வேல்யூ கிடைச்சிடும். இதே சென்டிகிரேட் வேல்யூ ஃபாரன்ஹீட்டா மாத்தணும் அப்படின்னா C இன்டூ 5/9 பிளஸ் 32. இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா மக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாரன்ஹீட்டை கொடுத்துட்டு சென்டிகிரேட் கேட்டாலும் சரி, சென்டிகிரேட்டை கொடுத்துட்டு ஃபாரன்ஹீட் கேட்டாலும் சரி, இதுதான் ஃபார்முலா. இதை கெல்வினுக்கு உங்களுக்கு கேட்கறாங்க அப்படின்னா சென்டிகிரேட் டு கெல்வின்னா நீங்க சிம்பிளா 273 கெல்வில நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னதுங்க சென்டிகிரேட் டு கெல்வின் கிடைச்சிடும். எக்ஸாக்டா சொன்னா 273.15. பட் நம்ம கால்குலேஷன்ல 273 மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணோம். ஓகேங்களா. அப்ப இந்த ஆப்ஷன் பாருங்க, பருப்பொருள் பற்றின கூற்றுல எது சரியானது அல்ல? பருப்பொருட்கள் துகள்களால் ஆனது, அப்ப இது சரிதான். பருப்பொருளின் துகள்களுக்கு இடையே வேறுபாடு உள்ளது, எஸ். சாலிட்னா துகள்கள், பருப்பொருள் இருக்கக்கூடிய துகள்கள் நெருங்க பொதிஞ்சிருக்கும், சரிங்களா, க்ளோஸ்லி பேக்டு. லிக்விட்னா கொஞ்சம் சம் என்னதுங்க ஃப்ரீலி பேக்டு, அதாவது சம் கேப் வந்துட்டு அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இடையே கேப் இருக்கும் லிக்விட்ல. அப்போ கேப் இருக்கும்போது அது வந்துட்டு அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. கேஸ் தான் வெரி ஃப்ரீலி பேக்டு, சரிங்களா. அதாவது ஒரு ரூம்ல எடுத்துட்டு ஒரு 10க்கு 10 ரூம்ல 100 பேர்த்த போட்டு அடைச்சோம் அப்படின்னா, சரிங்களா, கேப்பே இருக்காது, யாரும் எங்கேயும் மூவ் பண்ண முடியாது, அது சாலிடு. அதே 100 அந்த 10க்கு 10 ரூம்ல ஒரு 15 பேர் 20 பேரை போட்டோம்னா கேப் இருக்கும், ஓரளவுக்கு மூவ் ஆவாங்க, அது லிக்விடு. கேஸ்னா அதே 10க்கு 10 ரூம்ல வெறும் 3 பேர்த்த மட்டும் நான் விடுறேன்னா ரொம்ப கேப் அதிகமா இருக்கு, அவங்க ரொம்ப ஃப்ரீயா மூவ் ஆயிப்பாங்க. அதுதான் அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சு. அப்ப பருப்பொருளின் துகள்களுக்கு இடையே வேறுபாடு உள்ளது, அப்ப அதுவும் கரெக்ட் தான், சரிங்களா. அடுத்து பாருங்க, there is no attraction force between particles of matter. பருப்பொருளின் துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை இல்லைன்றாங்க, அப்ப அது தவறு. ஏன்னா ஈர்ப்பு விசை இருக்கிறதுனாலதான், மிக அதிக ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால அந்த பருப்பொருள் துகள்கள் எல்லாம் டைட்லி பேக் ஆயிருது, இப்ப சாலிடா கொடுக்குது. லிக்விட்ல ஒரு குறைந்த அளவு ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீலி பேக்கடா இருக்குது, அப்ப அது லிக்விடு, அந்த துகள்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. கேஸ் ரொம்ப ஃப்ரீலி பேக்டுன்றனால ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, பட் அதுக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்ப அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இல்ல அப்படின்றது தவறு, அப்ப இதுதான் நாட் கரெக்ட். ஆப்ஷன் டி பாருங்க, the particles of matter move continuously in fluid and air. அதாவது பருப்பொருள் துகள்கள் திரவத்திலும் காற்றிலும் தொடர்ந்து நகரும். ஏன்னா திரவத்திலையும் காற்றிலையும் தான் அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில கேப் இருக்கு, சம் கேப் இருக்கு. பட் சாலிட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கேப்பே இல்ல, ரொம்ப டைட்லி பேக், அதனால மூவ் ஆகவே முடியாது. அதனால திரவத்திலும் காற்றிலும் பருப்பொருளின் துகள்கள் தொடர்ந்து நகரும் அப்படின்னா கரெக்ட். இதே சாலிட்ல மூவ் ஆகும் அப்படின்னா அது தவறு, சரிங்களா. பட் இந்த இடத்துல ஏர்லயும் ஃப்ளூயிட்லயும் தான் நகரும் அப்படின்றாங்க, இது கரெக்ட். அப்ப எனக்கு தவறான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க மக்கா, 16th கொஸ்டின். Which among the following is called laughing gas popularly? பின்வருவனவற்றில் எது பிரபலமாக சீப்பு வாயு என அழைக்கப்படுகிறது? எது சிரிப்பு வாயு? இந்த சிரிப்பு வாயுனா ஒரு படம் ஞாபகம் வரணும், என்னங்க, பைரவா, இல்லன்னா பழிவாங்க, அவரோட இன்ஹேலர்ல ஒரு கேஸ வந்துட்டு ஏத்துவாங்க, அந்த கேஸுக்கு பேர் என்ன, என்ன பேருங்க? யா, வெரி குட்,
நைட்ரஸ் ஆக்சைடு. சரிங்களா? N2O. இந்த நைட்ரஸ் ஆக்சைடு தான் சிரிப்பூட்டும் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. சிரிப்பு வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நைட்ரஸ் ஆக்சைடு ஆல்சோ எ கிரீன் ஹவுஸ் கேஸ். ஒன் ஆஃப் த கிரீன் ஹவுஸ் கேஸ். சரிங்களா? கிரீன் ஹவுஸ் கேஸ்ல கார்பன் டை ஆக்சைடு தான் மேக்சிமம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு, அடுத்து வந்து மீத்தேன் இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் வேப்பர், இது எல்லாமே கிரீன் ஹவுஸ் கேஸ் தான். கிரீன் ஹவுஸ் கேஸ்னா ஒண்ணு இல்லைங்க, மேல இருந்து சூரியன்ல இருந்து வரக்கூடிய, அதாவது கிரீன் ஹவுஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது இந்த ஆஹ், என்ன சொல்லலாங்க, தாவர பூங்கால எல்லாம் செடியெல்லாம் வளர்க்கறதுக்கு மேல இருந்து வரக்கூடிய சூரிய ஒளி வந்துட்டு உள்ள வந்துட்டு ரிட்டர்ன் ஆகி வெளியே போகாம இருக்கிறதுக்கு கிரீன் கலர் டென்ட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரிதான் இயற்கையாகவே ஒரு படலம் உருவாகிறது. அதுல வந்து கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, அடுத்து மீத்தேனு, வாட்டர் வேப்பர், இதெல்லாம் சேர்ந்து அதே மாதிரி இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா, சூரியன்ல இருந்து வரக்கூடிய சூரிய கதிர்களை பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகி மேல போகாம அந்த படலமானது என்ன பண்ணுது அப்படின்னா, சூரியன்ல இருந்து வந்து உள்ள வர்ற கதிர்களை மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி எஸ்கேப் ஆகி மேல போகாம மறுபடியும் உள்ளேயே அனுப்புது. அதுக்கு பேர் தான் இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, புவியோட வெப்பம் வந்துட்டு அதிகமாகி பனிப்பாறைகள், அதாவது கிளாசியர்ஸ் வந்துட்டு உருவ ஆரம்பிக்குது. அதனால கடலோட மட்டம் வந்துட்டு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான கண்டுபிடிப்புகள் எல்லாம் நாளடைவுல சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அப்ப இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ், ஒன் ஆஃப் த கிரீன் ஹவுஸ் கேஸ் ஆன நைட்ரஸ் ஆக்சைடு ஆனது திரிப்பூட்டும் வாயு, அதாவது இயற்கையில கலந்துருக்கு. பட் நைட்ரஸ் ஆக்சைடை மட்டும் தனியா வந்து எடுத்து நம்ம ஸ்மெல் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளையும் மீறி சிரிக்க ஆரம்பிச்சுப்போம். அதுதான் அந்த பைரவா படத்துல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? யாரு, கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு சொல்லுவாங்க, இல்ல இந்த நைட்ரஸ் ஆக்சைடு கேஸ் இதை வந்துட்டு ஸ்மெல் பண்ணாங்க அப்படின்னா சிரிப்பு கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு கண்டலன்ஸ்ல போயிட்டு அவர் வந்துட்டு அந்த இன்காலர் விஜய விஜய் சாரை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோவப்படுவாரு. கோவப்படும் போது இந்த இன்காலர், சரிங்களா, அதாவது இந்த ஆஸ்துமா மாதிரி வரும், அதுக்கு வந்துட்டு அந்த இன்ஹேலர் எடுத்து அவர் இது பண்ணும்போது அதுல நைட்ரஸ் ஆக்சைடு கேஸ் இருந்து அவர் சிரிப்பாரு. அதன் மூலமா ரெண்டு பேத்துக்கும் சண்டை வரும். அந்த மாதிரி எல்லாம் கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை எதுக்கு நான் சொல்றேன்னா, டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக தான். சரிங்களா? பட் நான் படம் பாக்குறத ஊக்குவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. பட் அந்த படத்துல வர ஒரு கான்செப்டை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா படத்துல வர 10 பாட்டும் ஞாபகம் இருக்கும், பட் ஒரு 10 வரி கூட நம்மளால படிச்சு ஞாபகப்படுத்த முடியாது. அதனால படம் அப்படின்றது ஒரு என்டர்டைன்மெண்ட். அதுல இருந்து நம்ம எஜுகேஷனலா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றதா, அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு மத்தத டைம் பாஸ்க்காக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளையுமே நான் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்றது NO, வெறும் NO. அனதர் நேம் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் மோனாக்சைடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அனதர் நேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பென்டாக்சைடு. சரிங்களா? நைட்ரஜன் பென்டாக்சைடோட ஃபார்முலா N2O5. ஓகேங்களா? N2O5. இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா அனதர் நேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டை நைட்ரஜன் பென்டாக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் நைட்ரிக் அன்ஹைட்ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? நைட்ரிக் அன்ஹைட்ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க நைட்ரஜன் பென்டாக்சைடு. ஓகேங்களா? இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா, நைட்ரஜன் பிக்சேஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு பயன்படுத்துவாங்க, இந்த நைட்ரஜன் பென்டாக்சைடு. அதாவது நைட்ரஜன் பேஸ்டு ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே இந்த நைட்ரஜன் பென்டாக்சைடை பயன்படுத்துவாங்க. அடுத்து வந்து நைட்ரஜன் அப்படின்னு போட்டு சொல்லிருக்காங்க. அடுத்து அமிலமலை ஆசிட் ரெயினை கிரியேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு, NO2. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆசிட் ரெயினை உருவாக்கும். இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வாட் இஸ் த மோஸ்ட் abundant ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இன் த யூனிவர்ஸ்? அண்டத்தில் அதிகம் காணப்படும் பொருளின் நிலை எது? ஆப்ஷன் ஏ சாலிட், ஆப்ஷன் பி பிளாஸ்மா, ஆப்ஷன் சி கேஸ், ஆப்ஷன் டி லிக்விட்.
நிறைய பேருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா லிக்விட், ஏன்னா பூமி பரப்பு வந்துட்டு 4 பங்கு கடலாலையும், சாரி 4 பங்குல 3 பங்கு கடலாலையும் 1 பங்கு வந்து நிலப்பரப்பு இருக்கு. அப்ப அதிகமா நீர் தான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம கான்சன்ட்ரேஷன் போவோம். அல்லது இந்த எவ்வளோ ஏர் வந்துட்டு எல்லா இடத்துலயும் கடல் பக்கத்துலயும் சரி நிலப்பக்கத்துலயும் சரி எல்லா இடத்துலயும் ஏர் இருக்கு, அப்ப ஏரா இருக்குமோ அப்படின்னு போவோம். சரிங்களா? பட் ஏரும் கிடையாது, லிக்விடும் கிடையாது, சாலிடும் கிடையாது. அண்டத்துல யூனிவர்ஸ்ல அதிகப்படியா காணப்படக்கூடிய பொருளின் நிலை வந்துட்டு பிளாஸ்மா. ஏன்னா இந்த சூரியன் வந்துட்டு, சூரிய குழம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த சூரியனை சுத்தி உருவாகக்கூடிய அந்த இருக்கக்கூடிய எல்லா மாலிகுலும் ஏர் மாலிகுல் எல்லாமே சூரிய ஆற்றல் எடுத்துட்டு அயனைசேஷன் ஆகி என்னவா மாறிடுது அப்படின்னா எலக்ட்ரான் ஆகவும் அண்ட் தென் அதோட அயானாகவும் மாறிடுது. அப்படி கன்வெர்ட் ஆகும்போது அந்த சூரியத்தை சுத்தி ஒரு மேக்னெட்டோ போர்ஸ், ஒரு பிளாஸ்மா வந்துட்டு உருவாகுது. அப்ப இந்த யூனிவர்ஸ்ல நம்ம எடுக்கும்போது, சரிங்களா, இந்த அண்டத்துல அதிகப்படியா இருக்கக்கூடிய எல்லா மாலிகுலும் கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே அயனைசேஷன் ஆகி எலக்ட்ரான்ஸ் தனியாகவும் அயான்ஸ் தனியாகவும் பிரிக்குது. அப்படி செய்யும் போது கட்டுக்கடங்காத ஆற்றல் ஆனது உருவாகுது. அதற்கு பெயர் தான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த யூனிவர்ஸ்ல அதிகப்படியா காணப்படக்கூடிய பொருட்களோட நிலை அப்படின்னா பிளாஸ்மா அப்படின்றதுதான் சரியான பதிலுங்க. அடுத்து பாருங்க 18th ஒன், பின்வரும் எந்த பொருளின் குறைந்தபட்ச இடை மூலக்கூறு தூரம் உள்ளது? which is மேட்டர் ஹேஸ் மினிமம் இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ். அப்ப ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ல முன்னாடியே நான் சொல்லிட்டேன், ஒரு 10க்கு 10 ரூம்ல 100 பேர்த்த அடைச்சேன் அப்படின்னா கேப்பே இருக்காது. அப்ப சாலிடோட பார்ட்டிகல்ஸ் வந்து டைட்லி பேக்டு. அதே 10க்கு 10 ரூம்ல ஒரு 10 ல இருந்து 15 பேரை மட்டும் நான் போறேன்னா கொஞ்சம் கேப் இருக்கும், அப்ப ஈஸியா அவங்களால மூவ் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப அது வந்து கேஸ் பார்ட்டிகல், சாரி லிக்விடு. அதே 10க்கு 10 ரூம்ல வெறும் 3 to 4 பேர்த்த மட்டும் நான் விட்டேன்னா ரொம்ப அதிகமான கேப் இருக்கும். அப்போ வந்துட்டு என்னது, அவங்களால ரொம்ப ஈஸியா பிளாட் மூவ் பண்ண முடியும். அப்ப முலை மூலக்கூறு தூரம் ரொம்ப குறைவா இருக்கிறது அப்படின்னா அந்த 2 பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா அதுக்கு இடையிலயும் கேப் இருக்கும், பட் அது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப என்னதுங்க, சாலிட்ல. பிளாஸ்மால வந்து பாத்தீங்கன்னா ஏர்ல இருக்கிற விட மாலிகுல், ஏர் மாலிகுல்ஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் விட ரொம்ப 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 அதிகம் பிளாஸ்மா மாலிகுல்ஸ்ல. சரிங்களா? சாலிட் மாலிகுல்ஸ்ல டிஸ்டன்ஸ் ரொம்ப 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 குறைவு. லிக்விட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்கும். கேசியஸ்ல அதிகம், லிக்விடோட கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கும். பிளாஸ்மால வந்து பாத்தீங்கன்னா கேஸை விட அதிகமான டிஸ்டன்ஸ் வந்துட்டு அந்த மாலிகுல்ஸ் இடையில இருக்கும். சரிங்களா? அப்ப குறைந்தபட்ச இடை மூலக்கூறு தூரம் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா சாலிடு. அப்ப இதுல இடத்துல மூலக்கூறு தூரம் ரொம்ப டைட்லி பேக்னால இதை வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியாது. டஸ் நாட் கம்ப்ரசிபிள். தட் மீன்ஸ் அழுத்தத்திற்கு உட்படாது. இது வந்து அழுத்தத்துக்கு உட்படும், ஸ்லைட்லி கம்ப்ரசிபிள். இது வந்து பாத்தீங்கன்னா ஹெவிலி கம்ப்ரசிபிள். மிகவும் அதிகமான அழுத்தத்துக்கு உட்படும். இது அழுத்தத்திற்கு உட்படும், அதிகமாக அழுத்தத்திற்கு உட்படும். சரிங்களா? ஏன்னா பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால இதை ரொம்ப கம்ப்ரஸ் பண்ண முடியும். இதே லிக்விட்னா கேஸ் வந்துட்டு லிக்விட் சாலிடை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, அப்ப இது ஸ்லைட்லி கம்ப்ரசிபிள். பட் சாலிட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கேப்பே இல்லை, அதனால கம்ப்ரசிபிள் பண்ண முடியாது, அழுத்தத்திற்கு உட்படாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 19th ஒன், which of the following states of matter is formed by cooling a gas of extremely low density about 100,000 the density of normal air to super low temperature. நான் ஏற்கனவே சொன்னேன், பிளாஸ்மானா சூரியன்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி எடுத்துட்டு அயான்ஸ் ஆகவும் எலக்ட்ரான்ஸ் ஆகவும் பிரிஞ்சிடும். சரிங்களா? எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் அந்த இடத்துல இருக்கும். பட் இதையே ரொம்ப 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 ரொம்ப, அதாவது 0 டிகிரி சென்டிகிரேட் எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர் -273.15 கெல்வின் தான். சரிங்களா? அதுதான் இருக்கிறதுலே வெரி 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 லோ டெம்பரேச்சர். அந்த அளவுக்கு லோ டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மேட்டர் அப்படின்றது தான் இந்த போஸ் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட் ஸ்டேட்.
சரிங்களா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மிக குறைந்த அடர்த்தி கொண்ட வாயுவை சாதாரண காற்றின் அடர்த்தியில் 100,000ல் ஒரு பங்கு மிக குறைந்த வெப்பநிலைக்கு குளிர்விப்பதன் மூலமாக இந்த போஸ் ஐன்ஸ்டீன் செறிவொடுக்கமானது நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? சாதாரண ஏரோட டென்சிட்டி விட 100,000, சரிங்களா, அதாவது 100,000த்துல ஒரு பங்கா, சரிங்களா, அந்த அடர்த்தியை குறைச்சு, சரிங்களா, அத சூப்பர் லோ டெம்பரேச்சர் அப்படின்னா -273.15 கெல்வின் ஆர் 0 டிகிரி சென்டிகிரேட் ஆர் -459.67 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த அளவு சூப்பர் லோ டெம்பரேச்சருக்கு நான் வந்துட்டு குளிர்படுத்தி வைக்கும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த போஸ் ஐன்ஸ்டீன் செறிவொடுக்கம். தட் மீன்ஸ் போஸ் ஐன்ஸ்டீன் காண்டன்சேட். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். அப்ப வறுப்பொருள மொத்தம் 5 நிலைகளா பிரிக்கலாம். நமக்கு ஜென்ரலா தெரிஞ்சது 3 தான். நிறைய பேருக்கு உங்களுக்கு 3ன்னு தான் நினைச்சிருப்பீங்க. பட் 5ஆ பிரிக்கலாம். அந்த ஃபோர்த் வந்து பிளாஸ்மா, ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா போஸ் ஐன்ஸ்டீன் செறிவொடுக்கம் மக்கா. ஓகே மக்கா, இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே சாரி, இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. இது வந்து பருப்பொருளின் 5வது நிலை. ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின். நியூட்ரான் வாஸ் டிஸ்கவர்டு பை டேஸ் இன் த இயர் 1932. நியூட்ரானை கண்டுபிடிச்ச வருடம் என்னென்ன? 1932. இதை கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். யார் கண்டுபிடிச்சாங்க? நியூ. நியூனா புது வீடு. 1932ஆம் ஆண்டு நியூட்ரானை கண்டறிந்தவர் யார்? யாருங்க? சாட்விக், ஜேம்ஸ் சாட்விக். ஓகேங்களா? ஐகன் கோல்ட்ஸ்டீன் என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு? புரோட்டான். எந்த வருஷம்? 1886. சரிங்களா? இதுக்கப்புறம் 1917 ரூதர்ஃபோர்டு வந்துட்டு புரோட்டான்னு பேர் வச்சிருப்பார். பட் இருந்தாலும் புரோட்டானை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் ஐகன் கோல்ட்ஸ்டீன். அதுக்கப்புறம் தாம்சன் வந்துட்டு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருப்பார். ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகால். எந்த வருஷம் அப்படின்னா 1897. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக் வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூட்ரான் கண்டுபிடிச்சிருப்பாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1932. அடுத்து எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்களா? எந்த வருஷம் அப்படின்னா 1911. அட்டாமிக் நியூக்ளியஸ கண்டுபிடிச்சிருப்பார். அணு உட்கரு. இதே செல் நியூக்ளியஸ பவுண்ட் பண்ணவர் வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் பிரவுன் 1831. சரிங்களா? செல் நியூக்ளியஸ் அப்படின்னா ராபர்ட் பிரவுன். எந்த ஆண்டு அப்படின்னா 1831. ஓகேவா மக்கா? நல்ல ஒரு தரமான ஒரு 20 கேள்வியை பார்த்தோம். 20 கேள்வி மட்டும் இல்ல, இந்த ரிவிஷன் கிட்டத்தட்ட ஒரு 200 கேள்வி, அதாவது 200 இல்ல, ஒரு 100 கேள்விகள் வந்துட்டு இதுல இருந்து கேட்டாலும் எப்படி கேட்டாலும் உங்களால எழுதுற அளவுக்கு நம்ம இந்த ஒரு 1 ஹவர் செஷன் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் மக்கா. சரிங்களா? ஆஹ் கண்டிப்பா பூபதி மேக்ஸ் ஆனது உங்களை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா மாறதுக்கு உண்டான அனைத்து ஹெல்ப்பையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பூபதி மேக்ஸ் மூலமா நீங்க வந்து அட்டைன் பண்ணி கண்டிப்பா உங்களோட லைஃப்ல சக்சஸ் பண்றது அப்படின்றது பூபதி மேக்ஸ் கேரண்டி. நீங்க அட்மிஷன் ரிலேட்டடா ஏதாவது குவைரி, சரிங்களா, மிக மிக குறைவான ஒரு ஃபீஸ்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு அட்மிஷன் தேவைப்பட்டா ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய 8489147277 அப்படின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்போ இல்ல காலோ பண்ணிட்டு நீங்க உங்க query கேட்கலாம். இல்ல அதே மாதிரி நம்ம ஆப் லிங்க் வந்துட்டு பாத்தீங்கன்னா யூடியூப்ல இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு பூபதி மேக்ஸ்
ப்ரோக்கு வந்துட்டு கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட சக்சஸ் பின்னாடி நாங்க இருக்கோம். இல்ல எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம தட்டுறோம் மக்கா, தூக்குறோம். கண்டிப்பா வந்துட்டு ஒரு ரயில்வே எம்ப்ளாய் ஆகும், எஸ்எஸ்சி, எம்டிஎஸ்ஓ, சிஜிஎல்ஓ சரிங்களா, அல்லது சிஹெச்எஸ்எல்ஓ கிளியர் பண்ணி கண்டிப்பா இந்த இந்த வருட முடிவுக்குள்ள கண்டிப்பா நீங்க எல்லாரும் அரசு, மத்திய அரசு ஊழியரா பணி நியமனம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸ் நான் என் பண்ணிக்கிறேன் மக்கா. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா அதுக்குண்டான சொல்யூஷனை நான் கொடுக்குறேன் மக்கா. ஓகே, பை பை, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த கிளாஸ்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட கோகுல் சார். பாய் மக்கா. கெமிஸ்ட்ரியை பார்த்து பயந்துராதீங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய தகவல்கள் இந்த பூபதி மேக்ஸ் சேனல்ல உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். மறக்காம பூபதி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு உண்டான அப்டேட்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே மக்கா, பை பை மக்கா, தேங்க்யூ.